சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குரு வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புஷ்பலதாமா விநாயகர் பாடல் பாடுங்கம்மா. விடியதன் உருமை கொலமிகு கரியது வழி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வரை அருளினன் மிகு கொடை வடிவின பயில் வழி வலமுறை திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. கிரிஜாமா நால்வர் துதி பாடுங்கம்மா. கிரிஜாமா. முத்துலட்சுமி அம்மா பாடுங்கம்மா நால்வர் துதி. படிக்கிறேம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாள் போற்றி, நால்வர் பற்றாலும் உயிர் துணையே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. சிவசங்கரி அம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. திருவடி வணக்கம்மா. சிவாய. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். தில்லை கூத்த பிரான் சவுண்ட் வருதுங்கம்மா. தில்லை கூத்த போடுங்க. சாரிங்கம்மா. தில்லை கூத்த பிரானின் திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவருளினாலும் இன்று களறிற்றறிவார் நாயனார் பெருமான் என போற்றப்படுகின்ற சேரமான் பெருமாள் நாயனார் திருவரலாற்றை, அருள் பொதிந்த திருவரலாற்றை இறைவன் திருவருளால தொடர்ச்சியாக சிந்திக்க பெறுகின்றோம். ஒரு சில இடையூறுகள் வந்தாலும் அதுவும் இறைவன் திருவருளே என கொண்டு இறை வகுப்பை தொடங்குகின்றோம். சென்ற வகுப்புல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஒப்பில்லாத சேரமான் பெருமாள் நாயனார் களறிற்று அறிவார் என்று புகழப்படுகின்ற, எல்லா உயிர்களும் பேசுகின்ற மொழியினை உணர்ந்து அதனுடைய துன்பத்தை நீக்கி அருள் செய்வதற்காக யாரும் களறினவைகள் எல்லாம் அறியக்கூடிய நம் பெருமான் தினந்தோறும் சிவபெருமானுக்கு திருப்பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். தில்லையில் திருக்கூத்தாடுகின்ற சிவபெருமானை தினந்தோறும் அர்ச்சித்து வழிபட்டு வணங்குகின்றார். இவ்வாறு ஆகம முறைப்படி வழிபடும் பொழுது பூஜையின் முடிவில் சிவபெருமான் தன்னுடைய பொற்பாத சிலம்பின் ஓசையை கேட்பிக்கின்றார். அதாவது பூஜையை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக சிவபெருமான் தன்னுடைய திருப்பாதத்தின் சிலம்பொலியை கேட்பிக்கின்றார். இவ்வாறு தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் பூஜை செய்யும் பொழுது பூஜையின் முடிவிலே சிவபெருமானுடைய திருப்பாதத்தின் சிலம்பொலி கேட்கவில்லை, தாழ்த்தது. பூஜையில் ஏதோ ஒரு குற்றம் நேர்ந்து விட்டதோ, எனது அன்பில் ஒரு குற்றம் நேர்ந்து விட்டதோ அப்படின்னு ரொம்ப மனம் கலங்கி சொல்லுவாங்க, ஆசை உடம்பால் மற்ற இனி வேறு அடையும் இன்பம் எது? ஆசையினால தாங்குகின்ற இந்த உடம்பு இல்லையா, இதனால இனி பயன் என்ன
சிவபூஜை செய்வதுதான் பயன், சிவபக்தி செய்வதுதான் பயன். அதுலயே வந்து இடையூறு வந்துருச்சு, இறைவன் ஏத்துக்கலன்னா இதனால் பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடைவாளை எடுத்து தன்னோட மார்புல, அதுவும் உடனே உயிர் போகணும்னு சொல்லிட்டு மார்புல வந்து குத்திக்க அந்த மாதிரி அவர் எடுத்த உடனே சுவாமி திருச்சிலம்பின் ஓசையை மிகவும் கேட்பித்தார். இங்க பக்தன் குத்திக்க போறானோன்ற ஒரு கருணையோட சுவாமி மிகவும் கேட்பிக்க சேரமான் பெருமாள் நாயனார் கேட்கின்றார், சுவாமி இத வந்து நீங்க முன்னாடியே செய்யாம ஏன் விட்டீங்க? இப்பொழுதும் பூஜை முடிவுல செய்வீங்களே. பாடல் வரி வந்து 56வது பார்க்கணுமா? இப்ப நம்ம ஒரு முன்னோட்டம் பார்க்கிறோம். 56வது பாடல்ல இருந்து இன்று சிந்திக்க வேண்டும். இது வந்து ஒரு முன்னோட்டம், 2 வகுப்பு வந்து நடக்கலீங்களா இல்லைங்களா, அதனால ஒரு முன்னோட்டம். இந்த அருளை வந்து இப்ப திருசிலம்பு ஒலி ஓசையை இப்ப கேட்பிக்கிறீங்களே, முன்னாடி ஏன் வந்து அதை கேட்பிக்கவில்லை அப்படின்னு கேட்கும் பொழுது சுவாமி வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கும் இவருக்கும் அன்பு கூட்ட திருவுளம் கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெருமையை சொல்றார். வந்து மன்றில் நம்முடைய திருநடனத்தை வந்து சுந்தரன் கண்டு பதிகம் பாடுதலால், அந்த பதிகத்தோட பொருளா நான் இருக்கேன், அந்த பதிகத்துல பொருளாக நான் கட்டுண்டு இருப்பதால் என்னால வெளில வர முடியல, பாடி முடிச்ச உடனேதான் வர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலம் நமக்கு என்ன சொல்றாங்க, அடியார்களுடைய அந்த பாடுகின்ற அந்த திருப்பதிகங்கள், தேவார திருப்பதிகங்களுடைய பொருளாகவே சிவபெருமான் விளங்குகின்றார். அதுதான் அவ்வளவு சிறப்பு. அதனோட பொருளாகவே நான் விளங்குகின்றதால் வர முடியல என்னால, அதனால அதை கேட்டு வர தாழ்த்தோம் அப்படின்னு சொன்ன உடனே சேரமான் பெருமாள் நாயனார் அதிசயித்து திருமண்டில் ஆடுகின்ற இறைவனையும் நேரே கும்பிட வேண்டும், தகிய பெருமை பொருந்திய சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பி ஆரூரர் அவரையும் வணங்க வேண்டும்னு மனசுல விரும்பி சேர நாட்டை விட்டு புறப்படுகின்றார். எல்லா படையும் அவர் கூட வருது, ஏன்னா அரசர் இல்லையா, அவரை வழி அனுப்புவதற்காக யானைப்படை, குதிரைப்படை, மக்கட்படை, தேர்ப்படை எல்லாம் வந்து அவரோட உடனே வந்து கூடி வர எல்லை வரையும் வந்து அவரை வழி அனுப்ப, அவர் தனக்கு தேவையான படைகளை மட்டும் கொண்டு மற்றதெல்லாம் வந்து அனுப்பி வச்சுட்டு பல ஊர்களையும் குன்றுகளையும் வயல்வெளிகளையும் காடுகளையும் கடந்து வருகின்றார். வர வழியில இருக்கிற எல்லா சிவஸ்தலங்களையும் அன்புடனே வணங்கி வருகின்றார். இவ்வாறு வணங்கி வந்து தில்லைக்கு வராங்க. தில்லைக்கு வந்த உடனே நம்ம பாக்குறோம் எப்பவுமே அடியார் பெருமக்கள் ஒரு திருத்தலத்துக்கு வந்தாங்கன்னா அந்த எல்லையை முதல்ல வணங்குவாங்க. அது போல தில்லையோட எல்லையை கண்டு வணங்குகின்றார். வணங்கி அதுக்கப்புறம் வந்து ஒழியாத அன்போடு வருகின்றார். அப்படி வரும்பொழுது தில்லையில் ஆடுகின்ற அந்த இறைவனுடைய திருக்கூத்து அதனை கண்ணார காண்கின்றார். அதுதான் நம்ம பார்த்தோம். பார்த்து அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகு விளக்கும் திருப்பேர் அம்பலத்தை வணங்கி உள் அடைந்தார். நம்ம முதல்லயே பார்த்தோம். முதல்ல 7 நிலைகள் கொண்ட கோபுரத்தை இறைஞ்சி முதல்ல எல்லையை வணங்கி திருவீதிகளை எல்லாம் தொழுது வணங்கி அதுக்கப்புறம் வந்து இந்த 7 நிலை கோபுரம் அதை வந்து வணங்கி அதுக்கப்புறம் உள்ளே புகுந்து பேரம்பலம் நம்ம சொன்னோம் அன்னைக்கே வந்து கீழ வீதி வழியாக கிழக்கு வாசல் வழியாக வரும்பொழுது சந்நிதிக்குள்ளார வரும்பொழுது முதல்ல பேரம்பலம் இருக்கும். அந்த பேரம்பலத்தை வணங்கி கொண்டு இறைவனுடைய திருசந்நிதிக்கு வருகின்றார். பொற்சபை ஆகிய இறைவன் திருநடம் புரிகின்ற திரு அம்பலத்துக்கு வருகின்றார். இப்படி சொல்றாரு அப்படின்னா நம்ம சேக்கிழார் பெருமான் கலனில் விடம் வைத்து அளித்த அமுது அன்றி மன்றில் கழல் வைத்து வளரும் திருக்கூத்து அமுது. அதாவது சுவாமி என்ன பண்றாரு, பெரும் கருணையாளன் இல்லைங்களா, அதனால கிடைச்ச எல்லாரையும் துன்புறுத்துகின்ற அந்த கொடிய விஷயத்தை தன்னுடைய கண்டத்துல வைக்கிறார், நிறுத்துகின்றார். அதுக்கு வந்து அடையாளம், ஏன்னா உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் அடியார்களுக்கு அதை காக்க நானே விளங்குகின்றேன் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக உள்ள கூட போக விடாம கழுத்திலேயே வந்து தரித்து கொண்டார். அதுதான் திருநீலகண்டம்னு சிறப்பித்து சொல்வோம். அப்போ உலகெல்லாம் உய்ய வேண்டும்ன்றதுக்காக நஞ்சினை தான் உண்டு அமுதத்தை உலகிற்கே தந்த கருணையாளன். அந்த இறைவனுடைய அந்த திருமன்றில வந்து ஆடுகின்றார். அந்த திருக்கூத்தாகிய அமுது அதை வந்து எல்லாருக்கும் தருகின்ற, இப்ப வந்து அந்த திருக்கூத்தை வந்து தரிசிக்கிறதே நமக்கு அமுதம் போல்வது அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு பக்தியோடையும் உரைப்போடும் நம்ம வணங்குறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு அமுதாக விளங்கும். அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் அதாவது
தேவர்களுக்கு அங்க வந்து அமுதம் கொடுத்தாரு. இங்க நம்ம பூமியில வாழ்கின்ற இம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகத்துல வாழ்கின்ற இந்த உயிர்களுக்கு அமுதம் தருவதற்காக திருக்கூத்து ஆடுகின்றார் அப்படின்றார். மன்றில் ஆனந்த திருக்கூத்து. ஏன் ஆனந்த திருக்கூத்து அப்படின்னு சொல்றோம்னா, இறைவனுக்குள்ள அண்ட சராசரமும் அடக்கம். அப்ப இறைவன் ஆனந்தமா இருந்தா எல்லா உயிர்களும் ஆனந்தமா இருக்கும். இன்னொன்னு அந்த மாயை, அந்த அந்த மும்மலங்களையும் வந்து நீக்குனா பேரின்பம் கிடைக்கும். அதனால வந்து இன்பம் தான் அப்படின்றது, அந்த மூன்று மலங்களையும் நீக்குகின்ற அருள் வடிவாக இறைவன் விளங்குகின்றார். அதனால இந்த ஆனந்த திருக்கூத்தை வந்து கண்டு கும்பிட்டு வணங்குகின்றார். இதுவரையும் சென்ற வாரத்துல பார்த்தோம். இப்ப வந்து இந்த வாரத்துல வந்து பார்ப்போம். ஆரா ஆசை ஆனந்த கடல் உள் திளைத்தே அமர்ந்து அருளால். அதாவது ஆறா ஆசை, ஆறுதல்னா நிறைதல் அப்படின்னு அர்த்தம், நிறைஞ்சது. ஆறானா நிறையாத, நிறையாத ஆசை அவருக்கு. என்ன நிறையாத ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆசை நமக்கே தெரியும், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின். ஆனா இங்க ஆசைன்னு குறிப்பிடுறது அந்த இறைவனுடைய திருக்கூத்தை காண வேண்டும் என்கின்ற ஆசை. இறைவன்ட்ட வந்து பொன் பொருள் வேண்டி வழிபடுகின்ற ஆசை இல்ல, இறைவனுடைய திருநடனத்தை கண்டு கும்பிட வேண்டும் அப்படின்ற அந்த ஆசை. அது ஆறாவது நிறைவு, அது வந்து நிறைவே கொள்ளல. அதாவது கண்டு வணங்க வணங்க மேன்மேலும் அன்பு பெருகுகின்றது, இன்பமும் பெருகுகின்றது. அந்த இன்பத்திலேயே இருக்கணும்னு நினைக்கிறார். அதுதான் ஆறா ஆசை. ஆறாத ஆசை ஆனந்த கடல் உள் திளைத்தே. ஆனந்தம் எப்ப வரும்னா, தூய அன்பு நிறைந்திருக்கும் பொழுது ஆனந்தம் வரும். அப்ப அந்த தூய அன்போடு ஆசை மிக பெருகி அந்த திருநடனத்தை கண்டு அன்போடு கும்பிடும் பொழுது ஆனந்தம் பெருகுகின்றது. அந்த ஆனந்த கடல் உள் திளைத்தே, திளைத்து மகிழ்ந்திருக்கின்றார். திளைத்தே அமர்ந்து, அதுல விடுபடவே இல்லை. விரும்பி வந்து அழித்துன்றதுக்கு விரும்பின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஆனந்த கடலுள் விரும்பி திளைத்திருக்கின்றார். அதுல இருந்து வெளியில வர விரும்பாம மேலும் மேலும் இறைவனுடைய தரிசனத்தை கண்ணால் கண்டு மகிழ்ந்து வணங்கி கொண்டிருக்கின்றார். அடுத்தது இறைவனுடைய திருவருளால் சீரார் வண்ண பொன்வண்ண திருவந்தாதி திருப்படி கீழ். அதாவது இறைவனுடைய திருவருள் நமக்கே தெரியும், இறைவனை தரிசிக்கிறதுக்கே இறைவன் திருவருள் இருந்தாதான் முடியும். இப்ப அருட்பதிகம் அருட்பாடல் பாட போகின்றார் திரு அந்தாதி. அது இறைவன் திருவருளால் நிகழ்கின்றது அப்படின்றத சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கின்றார். அருளால் சீரார் வண்ண பொன்வண்ண திருவந்தாதி. இறைவனுடைய திருவருளால சீரார், ஆறுனாலே நிறைதல் சொன்னோம். அப்ப சீர் நிறைந்தது, சிறப்பு நிறைந்த பொன்வண்ண தந்தாதி அப்படின்னு இறைவனுடைய வண்ணங்களை போற்றி சொல்றாரு. இந்த இசை இலக்கணத்தின்படி பாத்தீங்கன்னா இந்த வண்ணங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு போக வேணாம். அதாவது இறைவனுடைய பல வகையான பெருமைகள், வண்ணங்களை வந்து பெருமை பொருந்திய அந்த வண்ணங்களை எல்லாம் பொன்வண்ண தந்தாதி அப்படின்ற வந்து ஒரு பாடல். அந்த அந்த பொன்வண்ண தந்தாதி பாடி இறைவனை போற்றி வணங்குகின்றார். அந்த பொன்வண்ண திரு அந்தாதி, திரு அந்தாதின்னு தான் சொல்லணும், வெறும் அந்தாதின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சிவபெருமானையே தலைவனாக கொண்டது. இது எப்படி சொல்றாங்க, இந்த அந்தாதினா என்னன்னா, அதாவது அந்தம் ஆதி அப்படின்றத பிரிச்சா அந்த அந்தாதின்னு வரும். ஒரு பாடலுடைய அந்த முடிவே அடுத்த பாடலுடைய ஆதி முதலாக வருவதுதான் அந்தாதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாடலோட சிறப்பு வந்து பொன் வண்ணம் அப்படின்னு ஆரம்பிச்சு பொன் வண்ணமே அப்படின்னு முடியுது. காரணம் ஏன் இந்த பொன் வண்ணத்தை ஏன் இங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தில்லையில கூத்தாடுகின்ற சிவபெருமான் ஞான ஸ்வரூபி, ஞான நாயகன், ஞான நடனம் புரிகின்றார். இந்த ஞானத்தோடைய அந்த நிறம் பாத்தீங்கன்னா பொன்னிறம். இந்த ஞானம்னாலே அதனாலதான் வந்து அந்த கூரையே செம்பொன்னால வந்து வேயப்பட்டது. சுவாமியும் செம்பொன்னால் ஆக்கப்பட்டவர். அதனால அந்த திருமேனியோட அழக இதுவரையும் வந்து தன்னோட சிலம்பொலி சுவாமிக்கு பூஜை செய்து சிலம்பொலி ஓசையை கேட்டுட்டு இருக்காரு. இப்ப நேரே கண்டு கும்பிடுகின்றார். மேலும் மேலும் ஆர்வம் பெருக அன்புல திளைத்து இருக்கார். அந்த நேரத்துல அன்புல திளைத்து மகிழ்ந்திருக்கின்ற காலத்துல பாடப்பட்டதுனால எவ்வளவு சிறப்பு இருக்கும் பாருங்க. அந்த பொன் வண்ண தந்தாதி இறைவனுடைய திரு வண்ணத்தை கண்ணார கண்டு மகிழ்ந்து அந்த பொன் வண்ணத்தை போற்றி வணங்கி பாடுகின்றார்.
அது வந்து நிகர்கரிய இந்த பொன் வண்ண தந்தாதி அப்படின்றது இன்னும் மிக சிறப்பான இது இருக்கு. அது நம்ம இன்னும் போனா டீட்டெயிலா அதிகமா போயிட்டு இருக்கோம். அதனால இது மட்டும் தெரிஞ்சுப்போம். இந்த பொன் வண்ண தந்தாதியை இறைவன் மீது பாடி அருளுகின்றார். அது எங்கன்னா திருக்களிற்று படியின் கீழ் நின்று பாடுகின்றார். நமக்கு தெரியும், நம்ம பொற்சபை பொன்னால் வேயப்பட்ட கூரை இருக்கும், அடுத்தது சிற்சபை இருக்கும். சிதம்பரம் போனவங்களுக்கு தெரியும், ஒரு மேடை போல இருக்கும். அதுதான் வந்து சிற்சபைன்னு சொல்லுவோம். அதுல இருந்து ஒரு படிக்கட்டு 5 படிக்கட்டு போகும். அந்த படிக்கட்டு ஏறி போனாதான் பொற்சபை வரும். அந்த பொன்னால் ஆக்கப்பட்ட திரு அம்பலம் இருக்கும். அங்கதான் சுவாமி திருநடனம் புரிகின்றார். பக்கத்துல ரகசிய ஸ்தானம் இருக்கும். அந்த பொற்சபைக்கும் சிற்சபைக்கும் நடுவுல இருக்கிற அந்த படி, அதுதான் களிற்று படி அப்படின்னு சொல்லுவோம். 2 பக்கமும் அந்த யானையோட முகங்கள் இருக்கும். அதனால களிறுனா யானை இல்லைங்களா, அதனால களிற்று படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பெருமை பொருந்திய அந்த திருப்படி. அது நம்ம சொல்லுவோம் இல்லையா, மாணிக்க வாசக பெருமான் வந்து திருவாசகம் எழுதியும் பொழுது அந்த படியில தான் இருந்துச்சு. அது சுவாமி எழுதின அந்த கையால எழுதின அந்த திருவாசக ஏடுகள் வந்து இந்த திருப்படியில இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாட்சர 5 படிகள் இருக்கிறதுனால திரு பஞ்சாட்சர படி அப்படின்னு போற்றி சொல்லுவாங்க. போல அந்த திருப்படியின் கீழே நின்றுதான் அது உள்ளார போய் அன்போ தொண்டு செய்வது வந்து தில்லைவாழ் நந்தனர்களுக்கு மட்டுமே உரியது. இங்க கீழே நின்றுதான் வந்து எந்த அடியார் பெருமக்களா இருந்தாலும் பாடுவாங்க. போல திருக்களிற்று படியின் கீழே நின்று சுவாமியோடைய வண்ணத்தை கண்ணால் கண்டு பொன் வண்ண தந்தாதி வந்து திரு அந்தாதி பாடுகின்றார். திருப்படி கீழ் பாராதரிக்க எடுத்து ஏத்தி, பார்னா இந்த உலகம், இந்த உலகம் ஆதரிக்க அப்படின்னா என்னன்னா, உலகத்தில் உள்ளவர்கள் அன்போடு அதனை வந்து பாராயணம் செய்தால், ஓதி வணங்கினால் அவங்க இன்புறும்படி நன்மை அடையும்படி. அடியார் பெருமக்கள் எல்லாருமே பாடின திருமுறைகள் இறைவனை போற்றி பாடியது எல்லா உயிர்களுக்கும் வந்து நன்மை உறுதி பயப்பதற்காகத்தான். அதனால இந்த பார் ஆதரிக்க யாரெல்லாம் வந்து அதை போற்றி வணங்குகின்றார்களோ ஓதுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்மை ஏற்படும்படி இறைவனை நோக்கி இறைவனையே அரும் பொருளான கொண்டு பொன்வண்ண திரு அந்தாதி பாடுகின்றார். எடுத்து ஏத்தி பணிந்தார். நம்ம சேக்கிழார் பெருமான் குறிப்பிடும் பொழுதுலாம் ஒரு நுட்பமான விஷயம் பாத்தீங்கன்னா, அடியார் பெருமக்கள் இறைவனை வணங்கும் போது எப்படி வணங்குவாங்கன்னா, போற்றி சொல்லுவாங்க, வணங்குவாங்க. இது 2மே இருக்கும். போற்றி இறைவனுடைய பெருமைகளை போற்றி செல்வது மட்டும் இல்ல, வணங்கணும். அஷ்டாங்கமாக, பஞ்சாங்கமாக, சாஷ்டாங்கமாகன்னு சொல்லிட்டு. இப்ப இறைவனை எப்படி பண்ணா, எடுத்து ஏத்தி பணித்தார். அதாவது இறைவனை ஒப்பில்லாத இறைவனுடைய பொற்பாதத்தினை தூக்கிய திருவடியினை போற்றி இறைவனுடைய திருவண்ணத்தை போற்றி ஏத்தி பணிந்தார். ஏத்தினா அவருடைய பெருமைகள் எல்லாம் புகழ்ந்து போற்றி வணங்கி துதிக்கின்றார். பருவ மழை பொழியும் காரால் நிகர்க்க அரிய கொடை கையார் கழறிற்று அறிவார்தாம். பருவ மழை பொழியும், அதாவது இந்த மழையோட பெருமையை சொல்றாங்க. சேரமான் பெருமாள் நாயனார் பெருமையை சொல்றாங்க. அதாவது நமக்கு தெரியும், முதலே பார்த்தோம், மாதம் வந்து மும்மாறி பொழியும். அந்த காலத்துல அரசர் வந்து கேட்பாங்க, மாதம் மும்மாறி பொழிந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. அது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 விஷயத்துக்காக. அரசன் வந்து செங்கோல் நடத்தணும், சிறப்பாக நடத்தினா அதற்காக ஒரு மழை. வேதம் ஓதும் அந்தணர்கள் அந்த வேள்வி சிவபூஜைகள் இதெல்லாம் தவறின்றி நடந்தா அதற்காக ஒரு மழை. அடுத்தது கற்புடைய பெண்டீர், அவர்கள் வந்து கற்பு நெறி தவறாமல் வந்து இல்லறம் நடத்தினால் அதற்காக ஒரு மழை. அப்படி இந்த 3 மழையும் பெஞ்சதுன்னா அப்ப அந்த நாடு சிறப்புற்றதாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து. அது போல மழை பொழிகின்றது. அது பருவம் பார்த்து சில சமயம் மழை பொழியும். நமக்கே தெரியும் இல்லைங்களா, இந்த பருவத்துல வந்து மழை அதிகமாக பொழியும் சொல்லிட்டு. அந்த பருவமழை வந்து உயிர்களுக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடியது. ஆனா அதுலயும் ஒரு சில கெடுதல் இருக்கு. பருவம் தவறி மழை பொழிதால் வந்து சில சமயம் வந்து பயிர்களுக்கோ இல்ல வந்து மற்ற உயிரினங்களுக்கோ துன்பமாக அமையும். ஆனா சேரமான் பெருமாள் நாயனார் தர கொடை வந்து எல்லாருக்கும் நன்மை மட்டுமே பயக்கும். ஆனா இறைவன் திருவருளால பெற்றதுனால அது திருவுடைய அந்த செல்வம் அவங்களுக்கு வந்து உலக வாழ்க்கை நன்மை மட்டும் இல்லாம சிவகதிக்கும் சேர்க்கும். அத்தகைய உயர்ந்த செல்வத்தை வந்து கையால கொடுத்து சிவந்த சேரமான் பெருமாள் நாயனார். அதுதான் சொல்றாங்க, அதாவது பருவ மழை பொழியும் கார்னா வந்து இங்க வந்து மேகம். காரால் நிகர்க்க அரிய கொடை, அதாவது நிகர்க்கனா நிகர், அந்த மேகம் கூட
சேரமான் பெருமாள் நாயனாருக்கு நிகராகாது. ஏன்னா சேரமான் பெருமாள் நாயனாருடைய பெருமை அந்த மேகத்தை விட உயர்ந்தது. மேகத்தை விட உயர்ந்தது. பருவமழை பொழிகின்ற மேகம், அப்ப கார் மேகமா இருக்கும். அந்த கரிய மேகம் மழை பொழிது உயிர்களுக்கு வந்து நன்மை பயக்கும். அது கூட சில சமயம் துன்பம் ஏற்படுத்தலாம். ஆனா சேரமான் பெருமாள் நாயனாருடைய இல்லாத அந்த கொடைத்தன்மை, அதனால பயன் பெறுபவர்கள் நன்மையே பெறுவார்கள். அதனாலதான் சொல்ல கழறிற்றறிவு, கார் கொண்ட கொடை கழறிற்றறிவார்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது மேகத்தையே வெற்றி கொண்ட கொடையினை கொண்ட கழறிற்றறிவார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் திருப்பி இவங்க சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கின்றார். காரால் நிகர்க்கு அரிய, அந்த மேகம் மழை மேகத்தை கூட ஒப்புமையா சொல்ல முடியாது. அதை விடும் சிறந்த கொடை கையாளர், கொடையை தருகின்ற தன்னுடைய கைகளால கொடுக்கின்ற கழறிற்று அறிவார்தான் உயிர்களுடைய மொழிகளை அறிந்து துன்பம் நீக்கி அரசாட்சி செய்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி இறைவனை வணங்கினார் அப்படின்றத போற்றி சொல்றாங்க. அடுத்தது 57வது பாடல். தம்பிரானார்க்கு எதிர் நின்று தமிழ் சொல்மாலை கேட்பிக்க உம்பர் வாழ நடமாடும் ஒருவர் அதற்கு பரிசில் என. தம்பிரானார்க்கு எதிர் நின்று, சுவாமிக்கு எதிர் நேரே நின்று பாடுறார். இந்த சுவாமிய தம்பிரான் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. முதலே சொல்லியிருக்க தம்பிரான் அப்படின்னா தனக்கு மேல் ஒரு தலைவர் இல்லாதவர், அவர் தான் பரம்பொருள். ஒப்பில்லாத ஒருவன் அவர் தான். தனக்கு மேல் ஒரு தலைவர் இல்லாதவர், தனக்கு தானே நிகராய் உள்ளவர், தலைவனாய் உள்ளவர், அவர் தான் வந்து தம்பிரான். இது போல ஒப்பில்லாமல் ஒரு பெரும் கடவுளாக விளங்குகின்ற சிவபெருமானை எதிர் நின்று தமிழ் சொல் மாலை கேட்பிக்க, இவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை போடுறாரு பாருங்க. இவர் வந்து சொல்லன்றது மட்டும் சொல்லல, இவர் பாடினாருன்னு சொல்லல, கேட்பிக்க அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் பாடுறத இறைவன் திருச்செவியில சேருது. இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையில வந்து சேக்கிழார் பெருமான் உணர்த்துறாரு பாருங்க. இவர் வந்து பாடுறாரு அற்புதமான தமிழ் சொல் மாலை, அது இறைவன் கேட்கின்றார், இறைவன் அடைஞ்சிடுச்சுன்றத இந்த ஒரு வார்த்தையில சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க. தமிழ் சொல் மாலை கேட்பிக்க உம்பர் வாழ நடமாடும் ஒருவர் அதற்கு பரிசில் என. உம்பர்னா சொன்னோம் இல்லையா, அதே ஒரு உலகத்தில் இருக்கிறவங்க, அவங்க வாழ நடமாடும் ஒருவர். அப்ப வந்து சுவாமி நடனம் ஆடுகின்றார். அவர் தேவர்கள் வாழதான் நடனம் ஆடுகின்றாரா அப்படின்னு ஒரு கருத்தம். நமக்காக ஆடலையா அப்படின்னு? அப்படி இல்லை. தேவர்களும் வாழனா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மண்ணுலகத்துல திருத்தில்லை இருந்தாலும் எல்லா உயிர்களுக்கும் தலைவன் வந்து தில்லையில் கூத்தாடுகின்ற நமது கூத்த பிரான் தான். அதுக்குதான் இந்த வார்த்தை பிரித்திருக்காங்க. நமக்கு மட்டும் இல்ல, உம்பர்களும் அவங்களும் அருள் பெற வேண்டும் அப்படின்றதுக்காக இறைவன் திருநடனம் புரிகின்றார். இப்போ உம்பர் வாழ நடமாடும் ஒருவர் அப்படின்னு சொன்னா அந்த ஒருவன்ற வார்த்தை எப்பவுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்கு ஒப்புமை இல்லாதவன், தான் மட்டுமே தலைவனாக விளங்குபவர், அவருக்கு நிகர் யாருமே இல்லை, ஒப்பில்லாத தனிப்பெரும் தலைவன் தான் ஒருவன். அந்த ஒருவன் வந்து நம்முடைய சிவபெருமான். அவர் உம்பரும் வாழ திருநடனம் புரிகின்றார். அத வந்து அந்த கேட்ட உடனே சுவாமி என்ன பண்றாரு? பரிசு குடிப்பாங்க இல்லையா? இப்ப வந்து அரசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? தன்னை புகழ்ந்து பாடும் பொழுது பரிசுகள் கொடுப்பாங்க. அது போல இறைவன் வந்து தினமும் இவரோட பூஜைக்கு வந்து மகிழ்ந்து திருசிலம்போசை கேட்கிறாரு. இப்ப நேர்லயே வந்து பாடும்போது கொடுக்காம இருப்பாரா பரிசில்? இப்ப என்ன பரிசில் இறைவன் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, செம்பொன் மணிமன்றினில் எடுத்த செய்ய பாத திருசிலம்பின் இன்பர் நீட எழுந்த ஒளி தாமும் எதிரே கேட்பித்தார். அதாவது இவர் பாடுறாரு, அதை கேட்ட சுவாமி என்ன பண்றார்? பரிசில் கொடுக்கிறார். என்ன பரிசில் பாத்தீங்கன்னா, செம்பொன் மணிமன்றினில். இப்ப சொன்னோம் இல்லைங்களா, செம்பொன் தூய பசும்பொன், செம்பொன்னால் ஆன அந்த பொற்சபையில திரு அம்பலத்தில திருநடனம் இடுகின்ற இறைவன். அந்த திருநடனத்துல என்ன பண்றாரு? சுவாமி வந்து தூக்கிய திருவடி வச்சிருக்காரு இல்லைங்களா? அந்த எடுத்த அந்த செய்ய பாதம். இப்ப எடுத்தனா என்ன அர்த்தம்னா தூக்கிய திருப்பாதம், அந்த குஞ்சித பாதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சுவாமி ஒரு காலம் முயலகன் மேல ஊன்றி ஒரு கால தூக்கி நடனம் ஆடுகின்ற அந்த தூக்கிய திருவடிதான் எடுத்த பாதம். நம்மள முதல்ல சொல்லியிருக்கோம். ஏன் எடுத்த பாதம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நம்மள அந்த பிறவி குழி அதுல இருந்து வந்து தூக்குகின்ற ஒரு பாதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிறவி பிணி அந்த குழியிலேந்து நம்மள தூக்குகின்ற எடுத்த பொற்பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகைய அந்த தூக்கிய பொற்பாதம் குஞ்சித பாதம்னு சொல்லுவோம்.
இந்த பாதம் எப்படி இருக்குன்னா செய்ய பாதமா, இவ்வளவு சிறப்பு சொல்றாங்க பாருங்க. செய்ய பாதம்னா சிவந்த பாதம். அடியார் பெருமக்கள் எல்லாமே சொல்றாங்க, பாடியிருக்கிறாங்க. இறைவனுடையது பொன் தாமரை மலர் போன்ற பாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அடியார்களோட உள்ளத்துல நிறைஞ்சு இருக்கிறதுனால அது பொன்மயமான அந்த பொன் தாமரை போன்ற விளங்குகின்ற அந்த பாதங்கள். அந்த பாதங்கள் அந்த செய்ய பாதத்தை வணங்குறாரு. இன்னொன்னு இந்த செய்ய அப்படின்றதுக்கு செம்மை அப்படின்னு ஒரு அர்த்தமும் உண்டு. செம்மைனா என்னன்னா முக்தி நெறி. அப்ப சுவாமியோட திருவடி எப்படி இருக்கா, சிவந்த தாமரை மலர் போன்று இருக்கு, சிவந்த பொன் போன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம செம்மை, நமக்கு முக்தி தருகின்ற பாதமாவும் இருக்கு. அந்த பொற்பாதத்துடைய அதுல அணிஞ்சிருக்கிற அந்த சிலம்பின் ஓசையை கேட்பிக்கின்றார். அப்ப இவர் பாடிட்டாரு. தினமும் சுவாமி என்ன பண்றாரு, பூஜை செஞ்ச உடனே ஓசையை கேட்பிக்கின்றார், திருசிலம்பின் ஓசை. அதே போல நேர்லயே பாடும் பொழுதும் திருசிலம்பின் ஓசையை கேட்பிக்கின்றார். அதுவும் இதுனா தூக்கிய திருவடி, அதுல அணிஞ்சிருக்கின்ற அந்த திருச்சிலம்பின் ஓசையை கேட்பிக்கின்றார். செய்ய பாத திருசிலம்பின் இம்பர் நீட எழுந்த ஒளி தாமும் எதிரே கேட்பித்தார். இம்பர்னா இந்த உலகங்கள், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் நன்மை பெறுமாறு அந்த ஒளி எழுது. அந்த தூக்கிய திருவடியிலேந்து அந்த சிலம்புலேந்து ஒளி எழுந்து எதிரே, அதாவது அழகா கொடுத்துருக்காங்க பாக்க, தாமும் எதிரே கேட்பித்தார். என்ன சொல்றாங்கன்னா, சேரமான் பெருமாள் நாயனார் பாட சொல்லி இவரை கேட்க வச்சுட்டாரு. சுவாமி கேட்டாரு. இப்ப கேட்டதுக்காக தாமும் திருப்பி கொடுக்கணும்ல, அதனால தாமும் அவரு பொன்வண்ண திருவந்தாதி பாடினாரு. அதை கேட்டாரு சுவாமி. அப்ப நானும் என்ன பண்றேன், உனக்கு அருள் செய்கின்றேன்னு சொல்லிட்டு தாமும் கேட்பிக்க வைக்கிறார். நீ என பாடல் கேட்பிக்க வைத்தாய், நான் என்ன உனக்கு கேட்க வைக்கிறேன், என்னோட திருசிலம்பின் ஓசையை கேட்க வைக்கின்றேன்னு சொல்லிட்டு தாமும் என்ன பண்றாரு, அந்த ஓசையை கேட்பித்தார் அப்படின்ட்டு போடுறாங்க. அந்த ஓசையை கேட்டது இந்த உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் நன்மை அடையும்படி, அதான் இம்பர்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நன்மை அடையும்படி எழுந்த ஒளி தாமும் எதிரே கேட்பித்தார். எதிரிலே உடனே அவர் பாடி முடிச்ச உடனே சுவாமி அந்த திருச்சிலம்பின் ஓசையை கேட்பித்தார், கேட்க வைக்கிறார். அடுத்தது 58வது பாடல். ஆடல் சிலம்பின் ஒலி கேட்பார் அளவில் இன்ப ஆனந்தம் கூட பெற்ற பெரும் பேற்றின் கொள்கை வாய்க்க கும்பிடுவார். அதாவது ஆடல் சிலம்பின் ஒலி கேட்பார், அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிலம்பின் ஓசை எவ்வளவு சிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சுவாமி நம்ம கண்ணுக்கு பார்த்தா தூக்கிய திருவடியோட நின்றுட்டு இருக்கிற மாதிரிதான் தெரியும். ஆனா அந்த சிலம்பின் ஓசை கேட்டா என்ன அர்த்தம், அவர் ஆடிட்டு இருக்காரு. ஆடுனாதான் என்ன ஆகும், சிலம்பின் ஓசை கேட்கும். அப்ப இறைவன் திருநடனம் ஆடிட்டு இருக்கார் அப்படின்றதோட அறிகுறிதான் நமக்கு திருசிலம்பின் ஓசை கேட்கறது. அப்ப இறைவன் திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றான்றது நமக்கு உணர்றது எவ்வளவு ஒரு உயர்ந்தது பாருங்க. அதனாலதான் அப்ப அந்த ஆடல் சிலம்பின், அதான் சொல்றாங்க, சிவபெருமான் ஆடுகின்றார், அதனால திருசிலம்பில்ல ஓசை கேக்குது. அதை கேட்ட பெருமை பொருந்தியவர் நம்மளோட சேரமான் பெருமாள் நாயனார். ஆடல் சிலம்பின் ஒலி கேட்பார், இறைவன் ஆடுறதுனால அந்த சிலம்பின் ஓசையை கேட்கின்ற சேரமான் பெருமாள் நாயனார் அளவில் இன்ப ஆனந்தம் கூட பெற்ற, நான் முதலே சொன்னோம் இல்லையா, அந்த ஏற்கனவே மகிழ்ச்சியில வணங்கிட்டு இருக்காரு. இப்ப சுவாமி என்னோட பாடலை ஏற்றுக்கொண்டு திருசிலம்பின் ஓசையை கேட்கின்றார், இன்னும் எல்லையில்லாத மகிழ்ச்சி. அந்த அளவு இல் அப்படின்னு அளவே இல்லாத அந்த இன்பமயமான அந்த ஆனந்தம் ஃபுல்லும் நிரவி இருக்க கூட பெற்ற பெரும் பேற்று, பெரும் பேர் இல்லையா, ஏன்னா சுவாமியே அந்த இவரோட பாடலை ஏத்துக்கிட்டு திருச்சிலம்பின் ஓசை கேட்கின்றார். அந்த எல்லையில்லாத பெரும் பேரு இவருக்கு கிடைச்சிருச்சு. கொள்கை வாய்க்க கும்பிடுவார். இது என்ன கொள்கைனா, தினந்தோறும் இவர் பூஜை செய்வாரு, அது சுவாமி ஏத்துக்கிட்டு திருச்சிலம்பின் ஓசை கேட்பார். அந்த கொள்கையும் இன்று அதுவும் சிறக்கும்படி நேர்லயே சுவாமி அவருடைய திருசிலம்பின் ஓசையை கேட்பித்தார். அதனால தன்னுடைய என்ன கருத்து அது இன்னும் மேலும் சிறப்படையும்படி சுவாமியோடைய அந்த திருசிலம்பின் ஓசையை கேட்டு மகிழ்கின்றார். தன்னுடைய பேரு கூட நம்ம சொல்லல, நம்ம செஞ்ச புண்ணிய பலன் கை கூடிடுச்சுன்னு மாதிரி அவரோட பெரும் பேரு கை கூடியது. அதனால திருசிலம்பின் ஓசையை நேரே கேட்டார், இறைவன் கேட்பிக்க இவர் கேட்டார் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சொல்றாங்க. அடுத்தது நீட பணியும் காலமெல்லாம் நின்று தொழுது புறம்போந்து மாட திருமாளிகை வீதி வணங்கி புறத்து வைகினார். நீட பணியும், சில பேர் கோயிலுக்கு போனீங்கன்னா பாத்தீங்கன்னா
போவாங்க. சுவாமி ஒரு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் பார்ப்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. அது அப்படியே வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. சில பேர் நம்ம ஃபர்ஸ்ட் போகணும், இறைவன் திருவடியை வணங்கணும், திருமேனியை கண்டு மனசா நிறைச்சி அதுக்கு நம்ம மனசை ஒற்றுமைப்படுத்தி சிந்தை முழுவதும் சுவாமிகிட்டே குவித்து வணங்க வேண்டும். இப்படிதான் வணங்கும் முறை இருக்கு. அதுபோல் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீட மிகுந்த அன்போடு சுவாமியை விட்டு பிரிய மனசு இல்ல. திரு ஆடலை வந்து கண்டு கொண்டே மகிழ்ந்துட்டு இருக்காரு. அதனால நீட ரொம்ப நேரமா பணிந்து வணங்கி காலமெல்லாம் நின்று தொழுது புறம் போந்து சுவாமி இது போல ரொம்ப நேரம் நின்னு போற்றி வணங்கி துதித்து அதுக்கப்புறமா வெளில போறா. புறம் போந்து மாட திருமாளிகை வீதி வணங்கி வெளியில போய் இந்த வீதிகள் தோறும் வந்து தில்லைவாழ் அந்தணர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது வந்து மாட மாளிகைகள் இருக்கு. நிறைய அது மாடங்கள் கொண்டதாக, மாடி எல்லாம் கொண்டதாக உயர்ந்ததாக விளங்குகின்றது. அந்த வீதியை தொழுகின்றார். அதிலே சொன்னோம் இல்லையா, அடியார் பெருமக்கள் எல்லாமே இறைவன் விளங்கும் பதியில திரு எல்லை திரு வீதி எல்லாம் வணங்குவாங்க, கோபுரம். அது போல இந்த திரு வீதியை வணங்கி புறத்து வைகினார். வீதிக்கு அப்புறம் அந்த அந்த வீதி அந்த சந்நிதி இதெல்லாம் தாண்டி வெளியில வந்து வணங்குவாங்க. நம்ம வந்து திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் வரலாறுலையும் பார்த்திருக்கோம் இல்லையா, சுவாமி வீட்டிருக்கின்ற பதி, அதனால இங்க தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி இங்க வணங்கி முடிச்சாலும் திருவேட்களம் போய் தங்கிடுவார். ஒரு நாள் மட்டும் பார்க்கணும் நமக்கு ஆசை இருக்காது அவருக்கு. தில்லையில நிறைய நாள் இருந்து வணங்கணும், ஆனா இங்க தங்க முடியாதுன்னு சொல்லிட்டு சுவாமியை வணங்கி முடிச்சுட்டு அங்க திருவேட்களம் சென்று அங்க தங்குவார். திருப்பி அடுத்த நாள் வந்து தில்லையில வந்து வணங்குவார். அது போல இங்க வந்து இவரும் வந்து அந்த வீதியெல்லாம் தாண்டி அந்த வீதிக்கு அப்புறமா வந்து இருக்கிற இடத்துல தங்கி சுவாமியை வந்து தினம்தோறும் வந்து பகலிலும் இரவிலும் வணங்கி மகிழ்கின்றார். அடுத்த பாடலை பார்ப்போம். 59வது பாடல். பரவும் தில்லை வட்டத்து பயில்வார் பைம்பொன் அம்பலத்துள் அறவும் புனலும் சடையாட ஆடுவார் கூத்து ஆறாமை விரவும் காதல் மிக்கு ஓங்க வேதம் படியும் திருப்படி கீழ் இரவும் பகலும் பணிந்து ஏத்தி இன்பம் சிறக்கும் அந்நாளில். அதாவது பரவும் தில்லைனா பலரும் பரவும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாராலும் வணங்க வேண்டிய எல்லா உயிர்களும் உய்ய வேண்டும்ன்றதான் சுவாமி திருநடனம் ஆடுகின்றார். எல்லா உயிர்களும் பரவுகின்ற அந்த தில்லை வட்டம், அந்த இடத்துல வந்து இவர் பயில்வார். அங்கே தங்கி காலந்தோறும் சுவாமியை வணங்குறாரு. பைம்பொன் அம்பலத்துள், பசிய பொன், அதாவது சிறந்த பொன், தூய பொன்னால் ஆன அம்பலத்துள், தூய பொன்னால் ஆன கூரை கொண்ட அந்த அம்பலத்துள், திரு அம்பலத்துள் அறவும் புனலும் சடையாட ஆடுவார். எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. இப்ப சுவாமி வந்து திருநடனம் செஞ்சுட்டு இருக்காரு. அதான் பார்த்தோம் இல்லையா, திருசிலம்பு ஓசை கேக்குதுன்னா திருநடனம் ஆடிட்டு இருக்கான்றதுடைய அருள் குறிப்பு தான். அப்ப அந்த அவர் வந்து சுவாமி ஆடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த செஞ்சடை இருக்கு இல்லைங்களா, அது ஆடுதான். இப்படி தடை ஆடும்போது என்ன ஆடும், அதுல என்னென்ன இருக்கு, சுவாமியோட திரு சடையில இருக்கும் அரவு பாம்பு இருக்கு, அதுவும் ஆடுதான். அப்புறம் கங்கை இருக்கு இல்லையா, அதுவும் ஆடுதான். இவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்காங்க பாருங்க. சுவாமி திருக்கூத்து ஆட ஆட செஞ்சடை ஆடுகின்றது, அதுல வந்து விளங்குகின்ற இளம் பிறை ஆடுகின்றது, அப்புறம் வந்து கங்கையும் ஆடுகின்றது. அழகா சொல்றாங்க பாருங்க. அரவுனா பாம்பு, வந்து பாம்பும் ஆடுது, புனல்னா நீர், அதாவது கங்கை நீரும் ஆடுது, சடையாட, அதான் சொல்றாங்க. எப்படி கொண்டு வராங்கன்னா, சடையாட ஆடுவார், சுவாமி ஆடுறாங்க, அதனால சடையாடுது, அதனால புனலும் ததும்புது, கங்கை நீரும், அடுத்தது அறவும் ஆடுகின்றது. அத்தகைய திருக்கூத்து, சுவாமி ஆடுகின்ற அத்தகைய திருக்கூத்து ஆறாமை திகட்டவே இல்லை இவருக்கு. தினந்தோறும் தரிசித்து மகிழ்ந்து வணங்கி கொண்டிருக்கின்ற, ஆறாமைனா இதுதான், போதுன்ற திருப்தி இல்ல, சுவாமிய தினந்தோறும் கண்டு வணங்கி மகிழ்கின்றார், போதுன்ற எண்ணம் வரவே இல்லை. அந்த ஆனந்த திருக்கூத்தை உளமாற கண்டு அன்போடு வணங்கி வருகின்றார். ஆறாமை விரவும் காதல் மிக்கு ஓங்க, உள்ளமெங்கும் பரவிய காதல் ஓங்கிக்கிட்ட இன்னும் குறையவே இல்லை. சுவாமி தரிசனம் பண்ணா இந்த அன்பு தரிசனம் பண்ணியாச்சு அப்படின்ற ஒரு திருப்தி வரல, மேலும் மேலும் அந்த அன்பு ஓங்கி கொண்டே இருக்கிறது, உயர்வாக ஓங்கி கொண்டே இருக்க வேதம் படியும் திருப்படிக்கு, அந்த சொன்னோம் இல்லையா களிற்றுப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேதமும் வந்து என்ன பண்ணும்னா போற்றி வணங்குதான், இந்த திருப்படிக்கு நின்று இறைவனை போற்றி வணங்கும். அத்தகைய பெருமையுடைய அந்த திருப்படிக்கு நின்று இரவும் பகலும் பணிந்து ஏத்தி, சுவாமியிலேயே ஒவ்வொரு நேரத்திலயும் ஒவ்வொரு
நிமிடத்திலயும் வந்து சுவாமியை வணங்கக்கூடிய அந்த நேரத்தை பொறுத்து அந்த பலன்களும் மாறுபடும் இல்லையா? அப்ப அந்த இரவும் பகலும், இரவு மட்டும் இல்லாம பகல் நேரத்திலயும் எல்லா நேரத்திலயும் சுவாமிய பணிந்து ஏத்தி, முன்ன சொன்னது போல வணங்கணும், ஏத்தினா வாழ்த்தணும். வணங்கியும் வாழ்த்தியும் இன்பம் சிறக்கும் அந்நாளில் இன்பத்தோடு மகிழ்ந்திருக்கின்றார். பல நாள் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இருக்கும் அந்நாளில் இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது ஆடும் பெருமான் பாடல் கேட்டு அருளி தாழ்த்தபடி தமக்கு கூடும் பரிசால் முன்பு அருளி செய்த நாவலர் கோவை நீடும் பெரும் காதலின் காண நிறைந்த நினைவு நிரம்ப மால் தேடும் பாதர் அருளினால் திருவாரூர் மேல் சில எழுந்தார். இங்கே இவர் வந்து சேர நாட்டு விட்டு வந்ததே 2 காரணம் தான். முதன்மை வந்து தில்லையில கூத்தாடுகின்ற சுவாமியோடைய திருநடனத்தை தரிசிக்கணும். அடுத்தது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாதங்களை வணங்கணும், அவரை வணங்கணும் தான். முதல்ல வந்து திருக்கூத்து தரிசனம் பண்ணியாச்சு. இரவும் பகலும் அன்போடு இன்பத்தோட இறைவனை தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை தரிசிக்கணும். அடுத்தது அப்ப வந்து ஆடும் பெருமான் ஏன் வந்து அதை காரணம் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆடும் பெருமான் பாடல் கேட்டு அருளி தாழ்த்தபடி தமக்கு, அதாவது சுவாமி இதுக்கு முன்னாடி நடந்ததை திருப்பி ஞாபகப்படுத்துறார் சேக்கிழார் பெருமான். ஆடும் பெருமான், தில்லையில கூத்தாடுகின்ற பெருமான் பாடல் கேட்டு, இங்க சேரமான் பெருமாள் நாயனார் பூஜை செய்யும் பொழுது இந்த நேரத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாரு. அந்த பாடல் கேட்டு அருளி தாழ்த்த, சுந்தரமூர்த்தி நாயனார் பாடலை கேட்டுட்டு இருக்கிறதுனால இவருக்கு பூஜைக்கு வராம தாழ்த்தாருன்னா லேட் ஆக்குனார்ல, கொஞ்சம் தாமதப்படுத்தினார்ல இறைவன். தாழ்த்தபடி தமக்கு கூடும் பரிசால் முன்பு அருளி செய்த, அதாவது இது முன்னாடி நடந்த சொல்றார். தான் பூஜை செய்யும் பொழுது சுவாமி வந்து அதுக்கு வராம தாழ்த்தினார். காரணம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அந்த ஒப்பில்லாத அந்த பாடல் தேவார திருப்பதிகத்தை கேட்டு வரதுனால. அது எதுக்காக சுவாமி செஞ்சாருன்னா இவரையும் அவரையும் வந்து நண்பர்களாக கூட்டுவிப்பதற்காக. அதனால கூட்டும் பரிசால், அதாவது கூடும் பரிசால், இவங்க 2 பேரையும் கூட்டணும் அப்படின்றதுக்காக சுவாமி இந்த திருவிளையாடல் நிகழ்த்தினாரு. அதனால்தான் இவர் கிளம்பி வந்தாரு. சோ அந்த செயலுக்கேற்ப திருநாவலூர் போன அரசன், அதாவது அருளி செய்த நாவலூர் கோவை. நாவலூர்னா இங்க சுந்தரமூர்த்தி நாயனார் திரு அவதாரம் செய்த பதி. அதனால நாவலூர் அந்த நாட்டுக்கு அரசன். ஏன்னா வந்து அடியார்கள் தான் தலைவர்கள் இல்லையா? அதனால சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அவரோட திருநாவலூர் கோவை வந்து தரிசிக்கணும். அதாவது முன்னாடியே சுவாமி திருவுளம் கொண்டுதான் இவங்க 2 பேரும் கூட்டணும்ன்றதுக்காக பூஜையில வந்து சிலம்பின் ஓசை தாமதமா கேட்பித்தார். அதன் காரணமா கிளம்பி வந்தவரு அந்த திருநாவலூர் கோவை தரிசிக்கணும் அப்படின்றதுக்காக, தரிசித்து வணங்க வேண்டும் அப்படின்றதுக்காக வந்து திருவாரூருக்கு போறாரு. அது வந்து எப்படி சொல்றாங்கன்னா நீடும் பெரும் காதலின் காண, நீடும் பெரும் காதலின் எப்படின்னு சொன்னா பெரும் காதலோடு அடியார் பெருமகனாரை தரிசிக்க வேண்டும்ட்டு பெரும் காதலோடு காண நிறைந்த நினைவு நிறைம்ப, உள்ளம் முழுவதும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நினைவு, அவரை தரிசித்து வணங்க வேண்டும்ன்ற நினைவு நிறைந்து விளங்குகிறது. உள்ளம் முழுவதும் நிறைஞ்சு இருக்க மால் தேடும் பாதர் அருளினார். நமக்கே தெரியும் மால்னா திருமால்னு அர்த்தம். இங்க சுவாமி வந்து அனலுருவாய் ஜோதி ஸ்தம்பமாக அடியும் முடியும் காணாமல் நின்ற பொழுது பிரம்மன் வந்து அன்னப்பறவையாகி இறைவன் திருமுடியை வந்து பார்க்க போனாரு. திருமால் வராகமாகி, அதாவது பன்றியாகி என்ன பண்ணாரு, பூமியை வந்து குடைந்து கொண்டு போனார். அப்ப திருமால் வந்து சுவாமியோட திருப்பாதத்தை தேடி கொண்டு போறார். அவராலேயே பார்க்க முடியல. அதுதான் இங்க சொல்றாங்க. மால் தேடும் பாதர், மாலும் இறைவன் திருவடியை தேடுகின்ற அத்தகைய திருமாலாலும் அறிய முடியாத பாதங்களை உடைய சிவபெருமான் அருளினால் திருவாரூர் மேல் சில எழுந்தார். சுவாமியோட திருவருளினால திருவாரூருக்கு கிளம்புறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அடியார்கள் வாழ்க்கையை பார்க்கும் போது என்ன பாத்தீங்கன்னா, சரிம்மா, அதாவது இப்ப நம்ம ஒரு திருத்தலத்தை விட்டு அடியார் பெருமக்கள் அடுத்த திருத்தலம் போறாங்க அப்படின்னு சொன்னா சுவாமி கிட்ட அருள் விடை பெறுவாங்க. சுவாமி சென்று வருகின்றேன், உங்க துணை எப்போதும் இருக்கணும், மீண்டும் தரிசிக்கணும், திருவருள் வேண்டும் சொல்லிட்டுதான் அடுத்த திருத்தலத்துக்கு போறதா இருந்தாலும் அடுத்த வேலைக்கு போறதா இருந்தாலும் போவாங்க. அது போல சுவாமி கிட்ட அருள் விடை பெற்று திருவாரூருக்கு போவதற்கு
அருள் விடை பெற்று கொண்டு திருவாரூர் மேல் சிலை எழுந்தார். சுந்தரமூர்த்தி நாயனாரை தரிசித்து வணங்க வேண்டும்ன்றதுக்காக திருவாரூருக்கு போறார். அறிவின் எல்லை ஆய திருத்தில்லை எல்லை அமர்ந்து இறைஞ்சி, அதாவது அறிவின் எல்லைன்னு சொல்றாங்க இங்க. அறிவின் எல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா சிதம்பரத்தை எப்படி சொல்றாங்கன்னா அறிவின் எல்லை ஆய திருத்தில்லைன்றாங்க. இந்த தில்லைய வந்து சிறப்பா சொல்றாங்க திருத்தில்லைன்னு. அதுவும் அறிவின் எல்லை, அறிவுனால ஞானம். இப்ப ஞானத்தின் எல்லை, ஞானம் எல்லா ஞானத்தோட முடிவும் சிதம்பரம் தான். ஏன்னா அங்கதான் சுவாமி திருநடனம் ஆடுகின்றார். அவருக்குள்ளாரே எல்லா ஞானமும் அடக்கும்ன்றதுனால அவர் தாண்டி வேற எதுவும் கிடையாதுன்ற அர்த்தம் தான். தில்லையில கூத்தாடுகின்ற சிவபெருமானே ஞானஸ்வரூபி, அவரை தாண்டி வேற ஒரு ஞானமும் இல்லை அப்படின்றதுக்காக சொல்றாங்க. இந்த அறிவின் எல்லை ஆய திருத்தில்லை. அதாவது அறிவின் எல்லை ஆய தில்லை. இப்ப ஞான வடிவாக சுவாமி இருக்கிறதுனால அவரை தாண்டி வேற எந்த ஞானமும் இல்லை அப்படின்றாங்க. அதனால ஞான வடிவாக சுவாமி இருக்கிறதுனால அந்த தில்லை சிற்றம்பலத்துக்குள்ளாரையே எல்லா ஞானமும் முடிஞ்சிருச்சு. அப்ப அது ஞானத்தின் எல்லையாகிய திருத்தில்லையை வணங்கி கொண்டு, அதோட எல்லையை வணங்கி கொண்டு, இப்படி வரும்போது எப்படி வணங்குறாங்களோ போகும்போதும் அப்படித்தான் வணங்குவாங்க. சுவாமி திருமுன் வணங்கிட்டு கோபுரத்திற்கு கொடிமரத்துக்கு வணங்கிட்டு அப்புறமா வந்து கோபுரத்தை தாண்டி வணங்கிட்டு திருவீதியெல்லாம் வணங்கிட்டு திரு எல்லை, அது போல திரு எல்லையை வணங்கி அமர்ந்து இறைஞ்சி விரும்பி வணங்கி பிரிவில்லாத திருவடியை பெருகும் உள்ளத்தினில் பெற்று, அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது இறைவனுடைய திருவடியை அடியார்கள் எப்போதும் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். சுவாமியுடைய திருவடியை உள்ளத்துல எப்போதும் வச்சிட்டு இருப்பாங்க. அது போல பிரிவில்லாத திருவடியை பெருகும் உள்ளம், பெருகும் உள்ளம்னா அன்பு பெருகும் உள்ளம், அன்பு பெருகும் உள்ளத்தினில் பெற்று. அப்ப இறைவன் இதுல வந்து ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய இறைவனுடைய திருவடியை எப்போதும் நினைச்சிட்டு இருக்கணும்னா அதை நம்ம நினைச்சா முடியாது. இறைவன் திருவருள் வேணும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, திருஞான சம்பந்த பெருமான் அந்த குழந்தை வந்து பால் வேண்டி அழுவதுக்கு குழந்தை அழுவுது. சிவபெருமான் திருவருளால உமையண்ணன் என்ன பண்றாங்க, ஞானப்பால் ஊற்றுறாங்க. அந்த பால்ல சிவஞானத்தை கலந்து குழந்தைக்கு ஊற்றுறாங்க. சுவாமி வந்து அழுகை தீர்த்து அனுகிரகம் செய்கின்றார். பார்த்தோம். அவருக்கு என்ன ஞானம் கிடைக்குது அப்படின்றத மிக சிறப்பா வந்து சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க. வந்து சிவனடியே சிந்திக்க பெறும் திருப்பெருகு சிவஞானம், பவம் அதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். இந்த குழந்தை அந்த ஞானப்பால் குடிச்ச உடனே உணர்ந்தது. ஏன்னா இறைவனை வந்து நம்ம உணரதான் முடியும். அறிதல்ன்றது வேற, உணர்வுன்றது வேறன்னு சொல்லணும். உள்ளத்துல இறைவனை வந்து உணர்றது, அந்த உணர்வு வந்து அவருக்கு அந்த ஞானப்பால் குடிச்ச உடனே வந்துருச்சு. அந்த ஞானம் 4 வகை சொல்றாங்கல்ல. தலையாயது என்ன, சிவனடியே சிந்திக்க பெறும் திருப்பெருகு சிவஞானம். சிவஞானம்னா சிவபெருமானுடைய திருவடியை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அது இறைவனுடைய திருவருளால மட்டும்தான் நடக்கும். அவரு நினைச்சா மட்டும்தான் திருவடியை நம்ம வணங்க முடியும். அத்தகைய ஞானம், அந்த அன்பு வந்து அவருக்கு கிடைக்குது. இறைவனை வந்து சொன்னோம் இல்லையா, திருத்தில்லையில இறைவனை தரிசிச்சதுனால பெற்ற பலன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. சுவாமியோட திருவடியை எப்போதும் இடைவிடாது உள்ளத்துல நினைச்சு வணங்குற அந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதான் சொல்லணும். பிரிவில்லாத திருவடியை பெருகும் உள்ளத்தினில் பெற்று, அன்பு மென்மேலும் பெருகுறதுனால அந்த உள்ளத்துல சுவாமியோட திருவடியை பெற்று கொண்டிருக்கின்றார். இறைவனுடைய திருவடி பதிந்து இருக்கிறது பெற்று. அடுத்தது வந்து இத வந்து இன்னொரு சிறப்பாகவும் சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த திருவடி முதல் பாடல்லே நம்ம பார்த்தோம் இல்லையா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இந்த பாடலுடைய கருத்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நுட்பமா பார்க்கணும்னா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். இந்த எல்லா உலகங்கள் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிறவங்க கூட அனைவருமே வந்து சிவபெருமான் தான் பரம்பொருள்னு உணர முடியாது இல்லைங்களா. நிறைய பிற சமயத்தவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது. நம்ம சைவ சமயத்துல சார்ந்தவர்களே இறைவனை வந்து வணங்குறது கிடையாது. இப்படி இறைவனை வணங்குறவங்களையும் வந்து சிவபெருமான் தான் மெய்ப்பொருள் உணர்ந்தவங்க ரொம்ப குறைச்சு. அப்ப உலகெல்லாம்
உலகம் முழுவதுமே உணர்ந்து சிவபெருமான் தான் மெய்ப்பொருள் உணர்ந்து ஓதற்கு அரியவன். எல்லாராலையும் ஓத முடியாது. ஏன்னா அத்தகைய அரிய பெருமைகளை உடையவன் அர்த்தம். அவ்வளோ பெருமை உடையவர். எல்லாராலையும் டக்குன்னு அவரை வணங்கிடவே முடியாது. பல கோடி ஜென்மங்கள், பல 100 ஜென்மங்கள், அந்த ஜென்மங்கள் சிவபுண்ணியம் செய்து பக்தி செய்துதான் கொஞ்சம் கொஞ்சமா படிநிலைகள் ஏறி சிவபெருமானுடைய திருவருளையும் அன்பையும் பெற முடியும். அதனால அரிய பெருமைகளை உடையவன் நம்முடைய தலைவனாகிய சிவபெருமான். அப்ப உலகெல்லாம் எல்லா உலகங்களும் தெரிஞ்சுக்க முடியாது. இந்த ஒரே ஒரு உலகம் இருக்கு. இதை கூட இந்த உலகத்துல இருக்கிற எல்லாராலையும் கூட முழுமையா தெரிஞ்சுக்க முடியாது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன். நிலவினை திருமுடியில் சூடி இருக்கின்றவன், கங்கையை சடையில் ஏற்றவன். இது நம்ம நிறைய தடவை பாத்துறோம். உயிர்கள் பால் உள்ள கருணையினால நிலவுலாவிய கங்கை நீர் மலிகின்ற வேணினா சடையை உடையவன். நிலவுலாவிய நீர்மலி வேணின் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான். அழகுனா எண்ணிக்கை, அழகில்னா எண்ணிக்கையே இல்லாத ஜோதி. அந்த ஜோதியை பார்த்தோம்னா இது அளவிடவே முடியாத ஜோதி அப்படின்றது தோணும். அந்த அளவுக்கு அனந்த கோடி சூரிய பிரகாசத்தோடு சுவாமி. அதனாலதான் பொன்வண்ணம்னு சொல்றாங்க. ஏன் பொன்வண்ண தந்தாதி பாடுறாங்கன்னா அந்த ஜோதியோட அந்த நிறம் அப்படி இருக்கும். அழகில் சோதியன் அம்பலத்தே ஆடுவான். எங்கு ஆடுகின்றான்? இறைவன் திரு அம்பலத்தில் ஆடுகின்றான். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இந்த வரிக்காக தான் இந்த பாடல சொன்னேன். ஏன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் சொன்னதுதான். மலர் இச்சி போட்டிருந்தாங்கன்னா மலர் போன்ற சிலம்படி, மலர் போன்ற திருவடின்னு அர்த்தம். ஆனா இச்சி போடல, வெறும் மலர் சிலம்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த திருவடி மலர்கின்றதான். எப்படி ஒரு தடாகத்துல தானா பூ பூக்குமோ அதே போல அடியார்களுடைய உள்ளத்துல இறைவன் திருவடி அப்படியே பூக்கும். இறைவன் திருவடி மலர் பூத்து இருக்கும். அப்ப அழகில் சோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி. இறைவனுடைய அடியார்களுடைய திருவுள்ளத்தில் மலர்கின்ற அந்த திருவடி சிலம்படி, சிலம்பு அணிந்த திருவடியை வாழ்த்தி வணங்குவோம். அப்ப என்ன சொல்றாங்க? அந்த மலர் சிலம்படியை வாழ்த்தி வணங்குவோம்னா இறைவன் திருவடியையும் வாழ்த்தி வணங்குவோம். அப்ப இந்த திருவடி மலர்ந்திருக்கு இல்லையா அடியார்கள், அவர்களையும் வாழ்த்தி வணங்குவோம்னு அர்த்தம். சிறப்பு. முதல் பாடல்லையே அடியார்களையும் வணங்குறாரு, இறைவனையும் வணங்குறாரு. இப்ப அது போல இந்த சிறப்பு பொருந்திய அந்த அடியார்கள் உள்ளத்துல இறைவன் திருவடி மலரும். அப்படி அந்த இறைவனுடைய திருவடி தன்னுடைய உள்ளத்திலே மலரக்கூடிய பெருமையை சேரமான் பெருமாள் நாயனார் பெற்றுக்கொண்டார். எப்போதும் சுவாமியோட திருவடி உள்ளத்தில் மலர்ந்து இருக்கின்ற அந்த அருளை இறைவன் திருவருளால பெற்றுக்கொண்டார். அதுக்காகதான் இதை பாடல் சொன்னோம். அப்ப பிரிவில்லாத திருவடியை பெருகும் உள்ளத்தினில், அன்பு பெருகும் உள்ளத்தினில் பெற்று தெரியும். இப்ப தில்லையை விட்டு வந்துட்டு இருக்கார் திருவாரூரை நோக்கி. அடுத்தது சீர்காழி வராரு. சீர்காழி பெருமை எப்படி சொல்றார் பாத்தீங்கன்னா, தெரியும் ஞான போனகர் அருளும் புகழி சென்று இறைஞ்சி மரிசேர் கரத்தார் கோயில் பல வணங்கி மகிழ்ந்து வழி கொள்வார். தெரியும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, அது எல்லா ஞானமும் தனக்குள்ள அடங்கி இருக்கிறது. அதுதான் செறிந்து சிறப்பா இருக்கு. அதுதான் செறிதல். நம்ம பார்த்தோம் இல்லையா 4 வகை ஞானங்கள் எல்லாமே திருஞான சம்பந்த பெருமான் அந்த ஞானப்பால் குடிச்ச உடனே இந்த ஞானம் எல்லா வகை ஞானமும் வந்தது. சிவனடியே சிந்திக்க பெறும் திருப்பெருகு சிவஞானம், பவம் அதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம். பவம்னா பிறவி, இந்த பிறவியை நீக்குகின்ற ஞானம். உவமையில்லா கலை ஞானம். வேதத்தோடது கலைகள், உலகத்துல இருக்கிற எல்லா கலைகளுடைய ஞானமும். ஓமையில்லா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம். எது மெய்ப்பொருளோ அந்த மெய்ப்பொருளை பத்திய ஞானம் தாமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் பார்த்தோம் இல்லைங்களா? அது போல எல்லா ஞானங்களும் அப்படி நிறைஞ்சு செறிந்து இருக்கான். முழுமையா நிறைஞ்சி அது மேலிட்டு இருக்கிற அந்த சிறப்புடைய அந்த திருஞான சம்பந்த பெருமான் ஞான போனகர்னு சொல்றாங்க பாருங்க. எப்படி போற்றி சொல்றாருன்னா, எப்படி இறைவனை சிவபெருமான்னு சொல்லாம இப்ப என்ன மால் தேட அப்படின்ற பாதர் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப சுவாமியை இப்படி போற்றி சொல்றது போல அடியார் பெருமகனாரி எப்படி சொல்றது பாருங்க. ஞான போனகர். போனகம்னா உணவு, போனகம்னா உணவு. ஞான போனகர்னா ஞானத்தையே உணவாக உண்டவர்னு அர்த்தம். திருஞான சம்பந்தம் இப்ப ஞான போனகர் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம். தமிழ் வீரகர் முத்தமிழ் வேந்தர்னு. அப்ப ஞான போனகர்னா என்ன அர்த்தம்னா ஞானத்தையே உணவாக உண்டவர் இல்லையா? அம்மா என்ன பண்றாங்க? சிவஞானத்தை தான்
ஊட்டுறாங்க. பரஞானம் அபரஞானம் தன்னுடைய முளைப்பாலை கறந்து சிவஞானத்தை குழைச்சி அந்த குழந்தைக்கு ஊட்டுறாங்க இல்லைங்களா? இப்ப அதனால அந்த ஞானத்தையே குடிச்சதுனால ஞான போனகர் அப்படின்னு சொல்றாங்க. அது போல செரியும் ஞான போனகர், செறிந்த அந்த ஞான போனகர் ஐய திருஞான சம்பந்த பெருமான் அருளும். வந்துன்னா இந்த உலகம் உய்வதற்காக சீர்காழியில அருளும் புகழி. நமக்கு தெரியும் சீர்காழிக்கு 12 பெயர்கள் இருக்கு. அதுல புகழி அப்படின்ற பேரும் ஒண்ணு. அதாவது அசுரர்களுடைய அந்த கொடுமை தாங்காம இறைவனே நீதான் சரணம், உன்னே புகலிடமாக அடைந்தோம்னு தேவர்கள்லாம் புகலிடமா அடைஞ்சதுனால புகழி அப்படின்ற ஒரு பேர் உண்டு. அது மாதிரி சீர்காழி ஆகிய அந்த புகழின்ற திருப்பதிகத்துல ஞான போனகர் நமக்கு அருள் செய்தார் இல்லையா? அந்த திருத்தலத்துக்கு சென்று இறைஞ்சி இறைவனை வணங்கி மரிசேர் கரத்தார் கோயில் பல வணங்கி மகிழ்ந்து வழி கொள்வார். மரினா அப்படின்னா மான் கன்று சுவாமி கையில தெரியும் இல்லையா? நமக்கு ஒரு மான் மழு ஏந்தி இருப்பார். அந்த மரினா அந்த மான் குட்டியை மரிசேர் கரத்தார், அந்த மான் குட்டியை சேர்த்திருக்கிற கரத்தினை உடையவர் யாரு? நம்மளுடைய சிவபெருமான். கோயில் பல வணங்கி, இந்த சீர்காழி மட்டும் இல்லாம இன்னும் பல கோயில்களையும் வணங்கி மகிழ்ந்து வழி கொள்வார். வழியில போயிட்டே இருக்கும் போதெல்லாம் எந்த சிவஸ்தலங்கள் இருக்கோ அங்க இருக்க சுவாமி எல்லாம் வழிபட்டு வணங்குவதனால அன்பு பெருகுது. மேல் மேலும் அன்பு பெருகுவதனால மகிழ்ந்து வணங்கி கொண்டு செல்கின்றார், திருவாரூரை நோக்கி போகின்றார். அடுத்தது 62வது பாடல். வழியில் குழியில் செழு வயலின் மதகின் மலர்வாவிகளின் மடுச்சுழியில் தரளம் திரை சொரியும் துறைநீர் பொன்னி கடந்து ஏறி விழியில் திகழும் திருநுதலார் விரும்பும் இடங்கள் இறஞ்சி யுக கழிவில் பெருவெள்ளம் கொல்லா கழனி ஆரூர் கண் உற்றார். திருவாரூர் போறாரு. இந்த வழியில இருக்கிற அந்த சிறப்புகள் எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நீர் வளத்தை சொல்றாரு. நீரின்றி அமையாது உலகு இல்லைங்களா? அந்த உலகத்துல எல்லா உயிர்களும் வாழ நீர் வேணும். ஒரு சிறப்பு எப்படி சொல்லுவாங்கன்னா, போற வழியில எல்லாம் குழினா என்னன்னா, ஒவ்வொரு வயல்லயும் தண்ணீர் சேமிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. ஒரு குழியில தண்ணீரை நிரப்பி வச்சிருப்பாங்க. அது போல அந்த குழியில் செழும் வயலில் செழுமையான விளைஞ்சி இருக்கிற நல்ல வயல்கள் எல்லாம் தாண்டி மதகின், இந்த மதகு அப்படின்னா என்னன்னா, இந்த மதகு மழைனா என்னன்னா, நீர் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ போயிட்டு இருக்கும் பொழுது அந்த கால்வாயில நீர் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த விளை நிலத்துக்குலாம் போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு கதவு போல வச்சு தடுத்திருப்பாங்க. அந்த கதவு திறந்து விட்டோம்னா அந்த தண்ணி போகும். இந்த ஷட்டர்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மதகு, இந்த மடைனா நீர் போற வழியில அந்த நீரை இந்த பாசனத்துக்காக விளை நிலங்களுக்கு திருப்பி விடுறதுக்காக வச்சிருப்பாங்க ஒரு கதவு போல. தேவைப்படும் போது அதை திறந்து அந்த நீரை பயன்படுத்திப்பாங்க. அது போல அந்த அந்த மதகெல்லாம் கடந்து மலர் வாவிகள், வாவினா குளம், நிறைய குளங்கள்லாம் கடந்து. ஏன் மலர் வாவிகள் சொல்றாங்கன்னா, அந்த சோலைகள், அந்த வாவிகள் சுத்தி எல்லாம் பூஞ்சோலைகள் இருக்கும், மரங்கள் இருக்கும். அந்த மரங்கள்ல இருந்து மலர்கள்லாம் கீழே உதிர்ந்து இருக்கும் இல்லையா? அந்த குளத்துல பாத்தீங்கன்னா அதுல உதிர்ந்த வாவிகள் மட்டும் இல்லாம தானாகவே தாமரை அள்ளி எல்லாம் பூக்கும். அப்ப மலர்கள்லாம் நிறைந்த குளங்கள் இதெல்லாம் தாண்டி வர பாருங்க, நிறைய வயல்கள், அப்புறம் மதகுகள், குளங்கள், ஆறு இதெல்லாம் தாண்டி வராங்க. மடுசுழியில் மடுசுழியில், அது மடு நமக்கே தெரியும், மலை மடுன்னுவாங்க. மடுனா பள்ளம். மடுனா அதாவது ஆறு இருக்குல்ல, ஆறு ஓடுதுங்களா? ஆற்றோட பாதையில ஒரு இடத்துல திடீர்னு பள்ளம் இருக்கும் அடியில, அதுதான் மடுன்னு சொல்லுவோம். இப்ப என்ன ஆகும்னா, சமமா இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல பள்ளம் அந்த இடத்துக்கு மேல இந்த நீர் சுழி தோன்றும். அப்ப அந்த மடு சுழியில் எவ்வளவு ஒரு நுட்பமான விஷயம் எல்லாம் சொல்லிருக்காரு பாருங்க. இந்த இதெல்லாம் நமக்கு இப்பதான் தெரியுது. ஏன் அந்த சுழி, அந்த இது சுத்தி வருதுல நீர் ஏன் அந்த சுழி தோன்றுது அப்படின்னு சொன்னா, சமமான இடத்துல திடீர்னு ஒரு இடம் பள்ளம் வருது. அந்த ஆழமான பகுதியை தான், ஆத்துல ஆழமான பகுதி தான் நம்ம அப்படி சொல்லுவோம் அந்த மடுன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மடு அது மேல நீர் சுழி இருக்கு. இதெல்லாம் தாண்டி அவங்க போறாங்க. தரளம் திரை சொரியும் துறை நீர் பொன்னி கடந்து ஏறி. இங்க தரளம்னா முத்துக்கள். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, திரைனா அலைகள். இப்ப காவிரி நதி வருது, அலைகள் வீசிக்கொண்டு வருகிறது. இந்த அலைகள் என்ன பண்ணுதான், கொண்டு வர முத்துக்களை துறைகள் தோறும் சேர்க்குதான். துறைனா இப்ப ஆத்தோட கரை, ஆறு ஓடி வருது பொன்னி நதி, காவிரி நதி ஓடி வருது. ரெண்டு பக்கமும் கரைகள் இருக்கு. இந்த கரைகள்லாம் என்ன பண்ணுதான், தன்னுடைய அலைகளால அந்த முத்தெல்லாம் வீசிட்டே வருதான் துறை பக்கம் எல்லாம். ஏன் முத்து நீங்க நினைப்பீங்க, கடல்ல தானே முத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
நம்ம பெரிய புராணத்தை தொடர்ச்சியா படிச்சுட்டு வரவங்களுக்கு தெரியும். அந்த ஆறுகள் எங்கே இருந்து தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மலைகள்ல இருந்து தான் அருவிகள் வந்து அதுக்கப்புறம் சமநில பரப்பை அடைந்து அருவியா வந்தது, ஆறா வந்து அதுக்கப்புறமா வந்து கடல்ல கலக்குது. இந்த மலைகள்ல இருக்கிற இந்த மூங்கில் அதுல இருக்கிற முத்துக்கள் எல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தோம். பொன்மணிகள், மலையில இருக்கிற பொன்மணிகள் எல்லாம் அரித்து கொண்டு வருகின்றோம்னு பாக்குறோம் இல்லையா? அதெல்லாம் கொண்டு வந்து கரைகள் தோறும் என்ன பண்ணுதான், இந்த பொன்னி ஆகிய நதி வந்து வீசிக்கொண்டே வருகின்றது. அத்தகைய பொன்னி எல்லாம் கடந்து ஏறி அந்த அந்த காவிரி நதியை கடந்து ஏறி இங்க ஒரு கோயில் இருக்கு வடக்கு பக்கம்னா, அப்ப தெற்கு பக்கத்துல இருந்து இந்த காவிரி நதியை கடந்து வந்து அங்க போய் திருத்தலத்துல வணங்குறது, அப்புறம் அங்கேயும் திருப்பியும் வர்றது. இது போலவே வந்து கடந்து ஏறி சுவாமி விளங்குகின்ற திருக்கோயில்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டே வராங்க. விழியில் திகழும் திருநுதலார், இங்க சுவாமி என்ன சொல்றாங்க, விழியில் திகழும் திருநுதலார். திருநுதல்னாலே நம்ம என்ன பார்த்தோம், நெற்றின்னு பார்த்தோம். அங்க வந்து விழி, சுவாமிக்கு மட்டும்தான் என்ன இருக்கும், நெற்றியில கண் இருக்கு. அப்ப விழியில் திகழும் திருநுதலார், திருநுதல்ல விழியை கொண்டிருக்கின்ற நம்ம சிவபெருமான் விரும்பும் இடங்கள், விரும்பி வீட்டிருக்கின்ற இடங்கள் எல்லா திருத்தலங்களும் போய் இறைஞ்சி சுவாமியை வணங்கி யுக கழிவில் பெருவெள்ளமும் கொல்லா கழனி ஆரூர் கண் உற்றார். யுக கழிவு, அதாவது நமக்கு தெரியும் யுக முடிவுல பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிந்து மீண்டும் உற்பத்தி செய்யப்படும். அது மாதிரி யுக கழிவு அந்த முடிகிற காலத்திலையும் பெருவெள்ளமும் கூட வந்து விழுங்காதான் திருவாரூரை. ஏன்னா எப்பவுமே நிலை பெற்று இருக்கின்ற ஸ்தானம் கோயில் அது. அத்தகைய சிறப்பு உடைய அந்த திருவாரூர் அந்த திருவாரூர் சுத்தி இருக்கிற வயல் பகுதியை அடைந்தார். இவ்வளவு சிறப்பா சொல்றாரு பாருங்க. அப்ப இந்த நீர்நிலைகள் எல்லாத்தையும் கடந்து ஏறி அதாவது விழியில் திகழும் நுதலார், நெற்றியில கண்ணை உடைய சிவபெருமான் விளங்கும் ஸ்தானங்கள் எல்லாம் இறைஞ்சி யுக முடிவிலும் அந்த பெருவெள்ளம் கூட நமக்கு தெரியும் இல்லையா, திருத்தோணினே அப்படிதான் வந்து மூழ்கும் பொழுது சீர்காழி வந்து அந்த மூழ்காம அந்த திருத்தோணியில சுவாமி மிதந்து வந்தாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அது போல யுக கழிவிலையும் பெருவெள்ளத்தால மூழ்கடிக்க முடியாத திருவாரூர் அந்த வந்து கழனின்னு அந்த வயல் பகுதியை வந்து சேர்றார், வந்து கண் உற்றார், திருவாரூரை கண்ணால வந்து காண்கின்றார். அடுத்த பாடல் 63வது பாடல். நம்பி தாமும் அண்ணா, இவர் வந்து இவரோட நிலை, அதாவது சேரமான் பெருமாள் நாயனார் வந்துட்டு இருக்காரு, திருவாரூருக்கு வந்துட்டாரு எல்லைக்கு. இப்ப இவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர் அந்த நேரத்துல நாகப்பட்டினத்துல இருக்காரு. ரொம்ப தூரம் இல்ல திருவாரூர்ல இருந்து, இருந்தாலும் நாகப்பட்டினத்துல இருக்கிற சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அங்க இருக்கிற சிவஸ்தலங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வர்றாரு. அததான் இந்த பாடல்ல சொல்றோம். நம்பி தாமும் அண்ணால் போய் நாகை காரோணம் பாடி. நம்பினா ஆடவர்களுள் சிறந்தவர்னு அர்த்தம். ஆடவர்களுள் சிறந்தவர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார பெருமான் தான் நம்பின்னு சொல்றாங்க. நம்பி தாமும் அண்ணால் போய், இவர் இவ்வாறு வந்துட்டு இருக்க நேரம், அந்த நேரத்துல நாகை காரோணம் பாடி. காரோணம்னா அதாவது ஒரு முனிவர் வந்து உடம்போட சுவாமி அடைய முடியாது இல்லைங்களா, ஆனா அதோட உடம்போடயே சுவாமியோட சேரணும்னு சொல்லிட்டு சுவாமியை நோக்கி தவம் செய்து உடலோட சுவாமியை இணைஞ்சார். அதனாலதான் அந்த அந்த காயம் உடல், அது வந்து ஆரோகணம், ஒன்றுபட்ட சுவாமியோட ஒன்றுபட்டதுனால காயாரோகணம் அப்படின்னு பேர் வந்தது. அந்த நாகை காயாரோகணம் திருத்தலத்துக்கு போய் சுவாமியை வணங்குறாரு, வணங்கி பாடுறாரு. பாடி நமக்கு தெரியும் இல்லையா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சுவாமிக்கு தோழர், அதனால எல்லாமே சுவாமிகிட்ட தான் கேட்பார், தனக்கு வேண்டிய செல்வங்கள் எல்லாமே. என்னென்ன சுவாமி கிட்ட இருந்து, நாகை காரோண பெருமான்கிட்ட இருந்து என்னென்ன அது வந்து காயாரோகண சுவாமின்னு பேரு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அம்மன் வந்து நீலாயுதாட்சி அம்மன், காயாரோகண சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயாரோகண சுவாமியை வணங்கி இதுல சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன், ஒரு அனுபவம். ஒரு முறை இந்த திருத்தலத்துக்கு வந்து தரிசனம் பண்ணணும்ட்டு போயிருந்தேன். பஸ் ஸ்டாண்டு இறங்கியாச்சு, கோயிலுக்கு போகணும், ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு நாகை இது காயாரோகண சுவாமி கோயிலுக்கு போகணும்னே அவருக்கு தெரியல, ஆட்டோ டிரைவருக்கு. எந்த கோயிலுமான்னு கேட்கிறார். திருப்பி சொல்றேன், காயாரோகண சுவாமி பெரிய கோயிலுக்கு அப்படின்னு சொன்னேன். காயாரோகண சுவாமியா, அப்படி ஒண்ணு தெரியலையாமா அப்படின்னாரு. எனக்கு என்னடா பெரிய கோயில் எப்படி தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நானு பெரிய கோயிலுங்க அதானே, பெரிய கோயில் தெரியும், ஆனா நாகை அது காயாரோகண சுவாமின்றீங்களேன்னு. ஆமா காயாரோகண சுவாமி நீலாயுதாட்சி அம்மான்னு. ஓ அப்படி சொல்லுங்க, நீலாயுதாட்சி அம்மன் கோயிலா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அவர் கூட்டு போனார்னு வச்சுங்க. அது போல அம்மன் பெயர் வந்து சிறப்புற்று விளங்குகிறது. ஆனா சுவாமி எல்லா சிவஸ்தலங்கள்ல வந்து சுவாமியும் அம்பாலையும் சேர்த்துதான் வணங்கணும். இது போல வந்து சில பேர் வந்து அறியாமல் வந்து
சுவாமியை மட்டுமோ இல்ல அம்பாலை மட்டுமோ சிறப்பித்து சொல்கின்றார்கள். ஏன்னா அண்ணன் எப்படிப்பட்ட சுவாமி பாருங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காரு, அது பெருமையை தெரியாம இருக்காங்கன்றதுக்காக சொல்ல வந்தேன். ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு வந்து என்னென்னலாம் கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பொன், அதாவது நாகை காரோணம் பாடி அந்த காயாரோகண சுவாமியை பாடி என்னென்ன அருள் பெறுகின்றார் பாத்தீங்கன்னா, அம்பொன், அம்பொன்னா அழகிய பொன்னாலான மணி பூன், பூன்னா நம்ம பூன்றதுனால அணிஞ்சிக்கிறதுனால நகைகள்னு பேரு. அழகிய பொன்னாலாகவும் மணிகளாலும் ஆன வந்து அணிகலன்கள், நிறைய நகைகள், அழகா வெறும் பொன் நகை மட்டும் இல்ல, அதுல அழகா மணிகள்லாம் பதிச்சு எல்லாம் நல்ல அருமையான நிறைய அணிகலன்களை வாங்கிக்கிறாரு. நவமணிகள், அது மட்டும் இல்லாம மணிகள் நிறைய 9 வகையான மணிகள் இருக்கு இல்லையா, உயர்ந்த ரத்தினங்கள், வைரம், வைடூரியம், முத்து, பவழம், கோமேதகம் இதெல்லாம் பார்த்தோம்ல, புஷ்பராகம், இது மாதிரி எல்லா நவமணிகளும் வாங்கிக்கிறாரு. இந்த நவமணிகளால் ஆன அந்த ஆபரணங்களும் வாங்கிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆடை, நல்ல அழகான உயர்ந்த பட்டாடைகள், சாந்தம், சாந்தம்னா சென்று போல உடம்புக்கு வந்து நறுமணம், ஆடைக்கு நறுமணம் கொடுக்கக்கூடிய அந்த சாந்தம். அப்புறம் அடல் பரிமா, வெற்றியை உடைய அந்த குதிரைகள், ஏன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடம் போகணும்னா குதிரைகளை தான் அந்த அந்த காலத்துல போயாகணும், அதனால வந்து ஏறி போறதுக்கு வந்து குதிரைகள், வெற்றி உடைய குதிரைகள். பைம்பொன் சுரிகை, முதல்ல சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த இடுப்புல அந்த காலத்துல எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சுரிகை ஒரு கத்தியை வந்து கையில சின்ன ஒரு கத்தி வச்சிருப்பாங்க, அந்த கத்தியை வந்து அந்த உடையில சொருகி வச்சிருப்பாங்க, ஒரு ஆபத்துனா உடனே தற்காத்து கொள்வதற்காக. அந்த கத்தியை கூட என்ன பொண்ணுல கேக்குறாராம், கத்தி முக்கியமா முக்காவாசி இரும்புலதான் இருக்கும். இறைவன் தொண்டரும் தோழரும் இல்லையா, அதனால சுவாமி கிட்ட எப்படி கேட்டு வாங்குறாரு, அந்த கத்தி கூட செம்பொன்னாலான சுரிகை, சுரிகையை கூட பொன்னால் ஆகி வாங்கிக்கிட்டு இதெல்லாம் வாங்கிக்கிறார். அப்ப வந்து அணிகலன்கள், ஆடை, சுகந்த வர்க்கம், வர்றதுக்கு வந்து இந்த வாகனங்கள், அந்த குதிரைகள், சுரியை, இது எல்லாத்தையும் சுவாமி கிட்ட வாங்கிட்டு முதலான பெற்று, முதல் இதெல்லாம் முதல், அப்ப இன்னும் நிறைய வாங்கியிருக்காரு. இப்ப இவர் நிறைய சுவாமி கிட்ட பதிகம் பாடி வாங்கி மற்றும் பல பதியில் அதை வாங்கிட்டு மற்றும் வழியில இருக்கிற எல்லா பதிகளும் வணங்கி கொண்டு தம்பிரானை பணிந்து, இங்க சொல்றது போல தம்பிரான், தனக்கு மேல் ஒரு தலைவர் இல்லாதவர், அவரால் தான் இதெல்லாம் கொடுக்க முடியும், அவரால் தான் அருள் செய்ய முடியும். ஏன்னா பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, பொன் மட்டும் இல்ல மெய்ப்பொருளாகிய தன்னையும் தருவதும் சிவபெருமான் தான், இவருக்கு தெரியும். அதனால்தான் பொன்னையும் வாங்கிக்கிட்டாரு, மெய்ப்பொருளான சிவபெருமானையும் வாங்கிக்கிட்டாரு. அப்ப வந்து மற்றும் பல பதிகள், வழியில இருக்கிற பதிகள் எல்லாம் போய் தம்பிரானை பணிந்து ஏத்தி, தனக்கு மேல் ஒரு தலைவர் இல்லாதவராகிய சிவபெருமானை பணிந்து ஏத்தி திருவாரூரில் சார்ந்திருந்தார். இவரும் வந்து திருவாரூருக்கு வந்திருக்காரு. சேரமான் பெருமாள் நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனாரும் நாகப்பட்டினத்துக்கு போய் சுவாமியை வணங்கி கொண்டு திருவாரூரில் வந்து சேர்கின்றார். வந்து அடுத்த பாடல் 64வது பாடல். வந்து சேரர் பெருமானார் மண்ணும் திருவாரூர் எய்த அந்தணாளர் பெருமானும் அரசர் பெருமான் வரப்பெற்று சிந்தை மகிழ எதிர்கொண்டு சென்று கிடைத்தார். சேரலனார் சந்த விரைத்தார் வன்தொண்டர் முன்பு விரும்பின் உடன் தாழ்ந்தார். இதுதான் முக்கியம். 2 பேர் வந்து ஒன்றோடு ஒன்று சந்தித்து எப்படி அன்பு கொள்கின்றார்கள் அப்படின்ற பெருமை. வந்து சேரர் பெருமான் மண்ணும் திருவாரூர் எய்த, சேரர் பெருமான் வந்து மண்ணும்னா எப்போதும் நிலை பெற்று இருக்கின்ற, இப்ப சொன்னா இல்லையா, ஊழி காலத்திலும் அழியாதது, அதனால எப்போதும் நிலை பெற்று இருக்கின்ற திருவாரூர் எய்த, திருவாரூருக்கு வராரு சேரமான் பெருமாள் நாயனார். அந்தணாளர் பெருமானும், இங்க அந்தணாளர் பெருமான் யார சொல்றாங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான், ஏன்னா ஆதிசைவர் குலத்துல தோன்றியவர் அந்தணாளர். அதனால அந்தணாளர் பெருமான் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் அரசர் பெருமான் வரப்பெற்று, இவரை பாக்குறதுக்கு சேரமான் பெருமாள் நாயனார் வரப்பெற்று சிந்தை மகிழ எதிர்கொண்டு, நம்மளை பார்க்க ஒருத்தவங்க வராங்க எதிர்கொள்வோம் இல்லையா, மகிழ்ந்து, ஏன்னா அடியார் இல்லையா அவர், அதனால சிந்தை மகிழ சுந்தரமூர்த்தி நாயனாரை எதிர்கொண்டு சென்று கிடைத்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வந்து சேரமான் பெருமாள் நாயனாருக்கு கிடைத்தார் அப்படின்னா, கிடைத்தார்னு அர்த்தம் தரிசித்தார் வணங்கினார் இல்லாம கிடைத்தார்னு அர்த்தம், ஒரு பெரிய செல்வம் வந்து சேரமான் பெருமாள் நாயனாருக்கு கிடைச்சிருச்சு. இறைவனுடைய திருவள் மற்றும் இல்லை, அதாவது நமக்கு தெரியும் சிவபக்தி எப்போ முழுமை அடையும்னா சிவனடியார் பக்தியும் சேரும் பொழுதுதான் முழுமை அடையும். இறைவனுடைய திருவருளை பெற்றவர் திரு அடியாருடைய திருவருளையும் பெறுவதால எல்லையில்லாத பெருமைகளை அடைய போகின்றார். அதனால இந்த பெருமைக்கெல்லாம் காரணமாகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வந்து சேரமான் பெருமாள் நாயனாருக்கு கிடைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் செல்வம், அருட்செல்வம் கிடைச்சது அப்படின்றத சேக்கிழார் பெருமான் கிடைத்தார் அப்படின்ற ஒரு வார்த்தை மூலமா குறிப்பிடுகின்றார். சிந்தை மகிழ எதிர்கொண்டு, யார் எதிர்கொள்கின்றார், சுந்தரமூர்த்தி நாயனார் எதிர்கொண்டு சென்று கிடைத்தார்.
சேரமான் பெருமாள் நாயனாருக்கு தன்னையே கொடுத்தார், அதாவது கிடைத்தார். சேரலனார் சந்த விரைத்தார் வன்தொண்டர் முன்பு விருப்பினுடன் தாழ்ந்தார். சேரமான் பெருமாள் நாயனார் சந்த விரைத்தார், அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேரமான் பெருமாள் நாயனார் அழகிய, விரைனா வாசனை பொருந்திய, தார்னா இந்த மலர் மாலை இருக்கு இல்லையா, அத வந்து மார்பிள் அணிஞ்சிருந்தா அது பேர் தார் அப்படின்னு பேர். நிறைய மாலைகள்லயே வகைகள் இருக்கு. தார் அப்படின்னு சொன்னா அந்த வந்து மார்பில் அணிகின்ற மாலை. அது போல அழகிய வாசனை உள்ள மலர்களால் அந்த வந்து மார்பிலே அணிந்திருக்கின்ற அந்த வன் தொண்டர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை வந்து பார்த்துட்டு முன்பு விருப்பினுடன் தாழ்ந்தார். அடியார்களுடைய செய்கை இதுதான். அடியார்களை பார்த்த உடனே நம்ம தான் முதல்ல வணங்கணும் இல்லைங்களா? அதனால சேரமான் பெருமாள் நாயனார் வந்த உடனே என்ன பண்றாரு, அழகிய மாலை அணிந்த வாசனை மிகுந்த மலர்களால் ஆன மாலையை கழுத்தில் அணிந்திருக்கின்ற, மார்பில் அணிந்திருக்கின்ற வன் தொண்டரை பார்த்த உடனே என்ன பண்றாருன்னா விருப்பினுடன் தாழ்ந்த, விருப்பத்தோட என்ன பண்றாரு, உடன் தாழ்ந்தார்னா திருவடியை வணங்கினார் அர்த்தம். தாழ்ந்தார்னா திருவடியை வணங்குகின்றார். சேரமான் பெருமாள் நாயனார் முதல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகளை விழுந்து வணங்குகின்றார். முன்பு பணிந்த பெருமாளை தாமும் பணிந்து முகந்தெடுத்தே. இப்ப வந்து இதுவரை என்ன ஆச்சுன்னா, சேரமான் பெருமாள் நாயனார சாதாரணமா குறிப்பிட்டாங்க. இப்ப வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வணங்கினோடனே என்ன ஆயிடுச்சுன்னா, பெருமாள் அவரையும் பெருமாள் போற்றி சொல்றார். முன்பு பணிந்த பெருமாளை, சுந்தரமூர்த்தி நாயனாரை திருவடியை பணிந்து விழுந்த அந்த பெருமாள் சேரமான் பெருமாளை தாமும் பணிந்து முகந்தெடுத்து, இப்ப அடியார் வணங்கிட்டார், நம்மளும் திருப்பி வணங்குவோம்ல. சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்றார், தாமும் பணிந்து எடுக்கிறார். கைகளால கீழே விழுந்தவர் என்ன பண்றார், தூக்கி எடுக்கிறார். அதுதான் முகந்து எடுத்தல்னு அர்த்தம். கைகளால தூக்கி அணைத்தவாறு எழுப்பதுதான் முகந்து எடுத்தல். இப்ப தன் திருவடியை வணங்குகின்ற சேரமான் பெருமாள் நாயனாரை இவரையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, சேரமான் பெருமாள் வணங்கின உடனே இவரும் வணங்கி அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, குடிச்சு தூக்குறாரு. முகந்து எடுத்து அன்பு பெருக தழுவ, எத்தகைய அன்பு பாருங்க. அப்ப அன்பு தழுவுவதுன்னா அப்ப சரிசமமா நினைச்சா மட்டும்தான். நான் இறைவனுடைய தொண்டன் மட்டும் இல்ல, தோழனும் ஆவேன். என்ன இறைவன் நேரா வந்து வழிய வந்து ஆட்கொண்டார் அப்படின்ற பெருமை எல்லாம் படல. எவ்வளவு சிறப்பா என்ன பண்றாரு, ஒரு அடியாரை பார்த்த உடனே அவரை தழுவி அன்பு எவ்வளவு அன்பு செலுத்துறாரு பாருங்க. அதுதான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெரும் பெருமை. இப்ப அன்பு பெருக தழுவ, அன்போட தழுவ, அதுலயும் விரைந்து அவரும் ஆர்வத்தோடு தழுவ. அதுலயும் ஒரு சிறப்பு பாருங்க. அடியார பார்த்த உடனே இவர் முதல்ல நம்ம வணங்கணும். அது சேரமான் பெருமாள் நாயனார் செஞ்சாரு. அதே போல தழுவுதல் நம்ம செய்யக்கூடாது. எவ்வளவுதான் அன்பு பக்தி இருந்தா அவர் தழுவ, சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமான தழுவுனதுக்கு அப்புறம் தான் இவர் என்ன பண்றாரு, ஆர்வத்தோடு தழுவுறாரு. ஏன்னா அவங்க ரொம்ப பெரியவங்க இல்லையா, நம்மளா பேசுறதுக்கு அப்படி செய்யக்கூடாது, இப்ப அணைக்க கூடாது. அவர் அணைத்தவுடன் மேலும் இவரும் அன்போடும் ஆர்வத்தோடும் இவரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரை கட்டி அணைத்து அன்புடன் வணங்குகின்றார். அந்த ஒரு சிறப்பு எப்படி சொல்றாங்க பாருங்க. அன்பு வெள்ளத்து அன்பு பெருக தழுவ, சுந்தரமூர்த்தி நாயனார் அன்பு பெருக தழுவ, விரைந்து அவரும் ஆர்வத்தோடு தழுவ, அவரும் விரைந்து உடனே சேரமான் பெருமாள் நாயனாரும் தழுவ, இன்ப வெள்ளத்து இடை நீந்து. ரெண்டு பேரும் என்னன்னா அந்த அந்த உயிர்கள், அந்த அதாவது என்னன்னா ஒரு சிறப்பு இங்க பார்க்கணும், ஒரு நுட்பமான விஷயம் பார்க்கணும்னு சொன்னா, எந்த உயிர்களுக்கும் வந்து இறைவன் மட்டும்தான் துணை. இறைவன் திருவடியை அடையும் பொழுது எந்த உயிரும் நமக்கு துணையா வர முடியாது. இறைவன் திருவடி மட்டும்தான் நமக்கு துணை. ஆனா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு துணையாக சென்றவர் சேரமான் பெருமாள் நாயனார். அந்த அளவுக்கு வந்து அவர் உயிர்கள் ரெண்டு பேர் உயிரும் ஒன்றுபட்டது நண்பினால. அதுதான் இங்க சிறப்பித்து குறிப்பிடுகின்றார். என்னன்னு பாத்தீங்கன்னா, சிந்தை மகிழ அன்பு பெருக தழுவ, விரைந்து அவரும் ஆர்வத்தோடு தழுவ, இன்ப வெள்ளத்தை ரெண்டு பேரும் தழுவி அந்த அன்பும் நண்பும், அதாவது அடியான்றதும் தாண்டி அந்த நட்பும் சேர்ந்ததுனால தழுவி அதனால் மனம் மகிழ்ந்து இருக்கிறார்கள். அந்த மனம் மகிழ்ச்சியை விட்டுட்டு வெளில வரலையா, அப்ப தழுவி கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அன்பும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பும் நட்பும் பெருகுவதால அந்த அன்பு வெள்ளத்திலேயே வந்து கரையேறாமல் அப்படியே அந்த அன்பு வெள்ளத்திலே நீந்தி கொண்டு இருக்கின்றார்கள். அழகா சொல்றாங்க பாருங்க. அன்பு வெள்ளத்திலேயே நீந்தி கொண்டிருக்கின்றார்கள், கரையேறவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், தழுவி கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி அன்பும் மகிழ்ச்சியும் பெருக அன்போட இருக்காங்கன்னு சொல்றாரு. இன்ப வெள்ளத்து இடை நீந்தி ஏற மாட்டாது, பிரியாம ஏற மாட்டாதுன்னா பிரியாது, இந்த இன்ப வெள்ளத்திலேயே திளைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அலைவார் போல இருக்கும் பொழுது என்பும் உருக உயிர் ஒன்றி, எப்படி இறைவனை பார்க்கும் பொழுது உள்ளம் உருக, அதாவது என்பு உருகும், அந்த அதாவது தூய அன்பு இருக்கும் பொழுது உள்ளமும் உருகும், உயிரும் உருகும், என்பும் உருகும், அதாவது எலும்பும் உருகும்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல இங்கேயும்
ஒருத்தவங்க பார்த்து அந்த நட்பு ஏற்பட்ட உடனே அந்த என்பும் உருகுது, அந்த உள்ளமும் உருக, அந்த உயிர் ஒன்று ஆறுது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேரோட உயிரும் ஒன்றாவது. அது மட்டும் இல்லாம உடலும் ஒன்றாச்சுன்றபடி தழுவி கொண்டிருக்கிறார்கள். அது பிரிவே இல்லாமல் தழுவி கொண்டிருக்கின்றார்கள் அன்பினால, நட்பினால அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெருமையை, நட்பின் பெருமையை வந்து சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க. இந்த ஒரு பாடல் இன்னொரு பாடலோட முடிச்சிடும். என்பும் உருக உயிர் ஒன்றி, இப்போ உயிர் வந்து ஒன்றாயிடுச்சு, நட்புனால ஒன்றாயிடுச்சு, உடலுமே ஒன்றாயிடுச்சுன்னு சொல்ல அளவுக்கு இறுகி அனைத்து அன்பை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது ஆண் நிலைமை கண்ட திருத்தொண்டர். இப்ப அரசர் கூடயும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் கூடயும் பரிசனங்கள் அவருக்கு தொண்டு செய்வதற்காக இந்த பாடல் எல்லாம் பாடிட்டு எழுதுறதுக்கு நிறைய அடியார்கள் இருப்பாங்க. இவங்களோட அன்பை இவங்களோட அன்பை அடியார் பக்தியை கண்டு அவங்க எல்லாம் மகிழ்கின்றார்கள் இல்லையா. மெய் அடியார்களுக்கு அடியார் அன்பு செய்யும் போதும், அடியார்கள் இறைவனுக்கு அன்பு செய்யும் போது கண்டு மகிழ்வார்கள். அவங்க தன்மை அதுதான். அப்ப ஆன நிலைமை கண்ட, இந்த நிலைமையை கண்ட திருத்தொண்டர்கள் எல்லாமே அளவில் மகிழ்ந்து, அளவே இல்லாமல் மகிழ்வு எய்த மானசேரர் பெருமானார். பெருமை பொருந்திய, மானம்னா சொல்லலாம் பெருமை பொருந்திய சேரமான் பெருமாள் நாயனாரும் தாமும் வன்தொண்டரும் கலந்த பான்மை நண்பால். 2 பேரும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து நட்பு கொண்டதுனால சேரமான் தோழர். இதுவரையும் சுந்தரமூர்த்தி நாயனார் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தம்பிரான் தோழர். சிவபெருமானே என்ன சொல்றாங்க, என்ன வந்து உனக்கு தோழனாக தந்தேன் அப்படின்னு சுவாமி சொன்னாங்க. தந்தனம்னு அது உன நான் ஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டேன்றது இல்ல, என்னையே உனக்கு நானு நண்பனா தந்தேன்னு சுவாமி சொன்னதுனால தம்பிரான் தோழர்னு இதுவரையும் போற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இனி சேரமான் பெருமான் நாயனாருக்கும் நண்பரானதால சேரமான் தோழர் அப்படின்ற பேர் பெறுகின்றார் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லி போற்றி வணங்கி துதிக்கின்றார்கள். மானசேரர் பெருமானார் தாமும் வன்தொண்டரும் கலந்த பான்மை நண்பால். 2 பேர் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து அந்த நட்பை கண்டு மகிழ்ந்து சேரமான் தோழர் என்று பரவும். சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொல்றாங்க, சேரமான் தோழர் என்று உலகமே புகழும். பார்னா உலகம் பரவும் மேன்மை நாமம், உலகமே பரவக்கூடிய அந்த மேன்மை பொருந்திய நாமத்தை முனைப்பாடி வேந்தற்கு. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானோட நாடு வந்து திருமுனைப்பாடி, ஊர் தான் வந்து திருநாவலூர். அதான் திருநாவலூர் கோ அப்படின்னு சொல்லுவோம். திருமுனைப்பாடி வந்து நாடு, திருமுனைப்பாடி நாடருக்கு வேந்தராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு ஆகி விளங்கியதால் அடியார்களிலிருந்து அடியார்கள் கொடுத்த பேரு சிவனடியார் பெருமக்கள். சேரமான் பெருமாள் நாயனாரோடையும் சுந்தரமூர்த்தி நாயனாரோடையும் இருந்த அடியார் பெருமக்கள் இவங்களோட நட்பை பார்த்து மகிழ்ந்து பெருமை பொருந்திய சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் நட்போடு கலந்ததால இவங்களுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு சேரமான் தோழர் அப்படின்ற போற்றும் நாமம் வந்து விளங்கட்டும்னு சொல்லி வாழ்த்தி வணங்குறாங்க. அதுல இருந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சேரமான் தோழர் அப்படின்ற அருள் பெயரும் விளங்குகின்றதுன்னு சொல்லி இன்றைக்கு வந்து இந்த அளவில் நிறுத்தி இறைவன் திருவருளால கூட்டப்பட்ட அடியார்களுடைய இந்த அருள் திருக்கூட்டை வந்து இறைவன் திருவருளால சிந்திக்க பெற்றோம். ஒப்பில்லாத இந்த அருள் புராணம் இறைவன் திருவருளால மேலும் வந்து சிந்தித்து அன்புடன் அடியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி நன்மை பெறுவோம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே நான் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமம்மா. நன்றிங்கம்மா. வாழ்த்து பாடல் படிச்சு அப்புறம் எல்லாரோட கருத்துக்களையும் கேட்கலாங்கம்மா. சிவாய நம. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம்
மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.